அனைவருக்கும் வணக்கம். அது ஸ்டார் அகாடமியுடைய 116வது வார சனிக்கிழமை ஜோதிட சிறப்புரை கூட்டம். அன்றாடம் பயன்பாட்டிற்கு அவசியமான ஜோதிட சக்கரங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தளத்துக்கு ஏற்கனவே பரிச்சயமான அன்பிற்குரிய சகோதரர் திரு குரு நாகராஜன், தமிழ்நாட்டில் ஜோதிட வட்டங்கள்ல நன்கு தொடர்புல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவர் நன்கு தெரியும். ஏற்கனவே நம்ம தளத்தில் ஏற்கனவே திருமணம் விவாக சக்கரங்கள் சம்பந்தமாக பேசியிருக்கார். எல்லாருமே மியூட் பண்ணிடலாம், யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். அன்மியூட் பண்ணினா நிகழ்ச்சிக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் வெயிட்டிங்ல போட வேண்டியதாயிடும், அடுத்தவங்களுக்கும் சிரமமாயிரும், உங்களுக்கும் சிரமம். ஸோ அதனால எல்லாருமே மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏற்கனவே சக்கரங்கள் சம்பந்தமாகவும் சர்வதபத்திர சக்கரம் சம்பந்தம் நம்ம தளத்துல ஜெகநாதன் பேசியிருக்காங்க. ஸோ இந்த சக்கரங்கள் சம்பந்தம் நம்ம முகநூல்ல நம்ம குரு நாகராஜன் ஐயா நல்ல பரிச்சயம் உள்ளவர். நானே ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் அவருடைய பதிவு ஒன்று பார்த்துருந்தேன். முதல்ல ஆதி மனிதர்களுடைய அந்த விஷயத்திற்கு கண்டுபிடிப்புகளை மிகச்சிறந்தது அப்படின்றதுல நாங்களும் ரொம்ப நாளா சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது, நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்டதுலாம் இது அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்கேன். பரஸ்பரம் மனிதருக்கு மனிதர் அன்பு செலுத்தி ஒரு மனிதர் பாதிக்கப்படும் போது, அதாவது ஒரு பரிணாம கட்டத்தினுடைய ஆரம்ப வளர்ச்சியில ஒரு இன்னொரு மனிதன் அவனுக்கு பரஸ்பரம் எந்த விலங்குகளும் அவனை தாக்கிராம நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ அல்லது வேட்டைக்கு செல்லும்போது கால் உடைஞ்சிருக்கும் போதோ இன்னொரு விலங்கோ மற்ற ஏதோ அந்த மனிதனை தாக்கிடாமல் பிற மனிதர்கள் நாகரிகம் அப்படிங்கிற பேர்ல எதுவும் வளர்ச்சி இல்லாத காலத்துல பிற மனிதர்கள் அவருக்கு மருத்துவம் பார்த்து அவருக்கு ஆறுதலாக அவருக்கு பாதுகாப்பாக இருந்து விலங்குகள் இருந்தெல்லாம் பாதுகாத்த விதத்தில் மனிதன் முதலில் கற்றுக்கொண்ட விஷயம், அவனுடைய முதல் கண்டுபிடிப்பு அப்படின்னா அது அன்புதான் அப்படிங்கிறத அவருடைய அந்த முகநூல் பதிவுல பார்த்திருந்தேன். ரொம்பவே அருமையான பதிவு. ஸோ எப்பவுமே ஜோதிடத்திலையும் முகநூல்களையும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் மத்தியிலும் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறவங்க. ஸோ வழக்கமாக நம்ம தளத்தில் பங்கெடுக்கக்கூடிய வெங்கடேசன் ராமசுப்பையாவும் நம்ம குருநாகராஜன் ஐயாவுக்கு நல்ல பரிச்சயமானவங்க. ஸோ இன்னைக்கு வெங்கடேசன் ராமசுப்பையாவுடைய வகுப்பு இங்கே சென்னையில் ஸ்டார் அகாடமி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாடு ஜோதிடம் வகுப்பு இப்போ இங்கே டி நகரில் நடந்துட்டு இருக்கோம், கோயிங். அதை துவக்கி வச்சு தான் அந்த ஜூம் மீட்டிங் வந்தேன். ஸோ அவரும் கூட குருநாகராஜன் ஜூம் மீட்டிங்க்கு நான் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கிறது வருத்தமாக இருக்குது, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லாத்தையும் பரிச்சயம் உள்ளவர். அவர் ஏற்கனவே நம்ம தளத்திலையும் பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு அன்றாடம் பயன்பாட்டுக்கு சக்கரம் எத்தனை அத்தியாவசியமானது அப்படிங்கிறத, ஏன்னா எழுதப்பட்ட வரலாறுகள்ல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே ஆதி மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப முக்கியமானது சக்கரம் சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு முக்கியமான எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அது அந்த வட்ட வடிவத்துல தான் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் எடுத்து பார்த்தாலும் சூரியனோ சந்திரனோ அல்லது பூமியோ சுக்கிரனோ புதனோ இது எதுவுமே செவ்வகமாகவோ அல்லது சதுரமாகவோ இருக்காது. அந்த இயக்கத்தின் துடிப்பு எங்க அதிகமா இருக்கோ அது வட்ட வடிவத்துல இருக்கும். நம்ம ஜோடியாக்க நான் பூமியில இருந்து வான்மண்டலத்துல பார்த்தாலும் அதுவும் 360 டிகிரி, அதுவும் சக்கரம் தான். அப்ப இந்த சக்கரத்திற்கும் ஏதோ ஒரு விஷயம் புதைந்து இருக்கு. மனிதனுடைய இயக்கத்துக்கும் மனிதனுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கும் ஏதோ ஒரு விஷயம் சூட்சுமமாக உள்ளுக்குள் புதைந்து இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த மனிதகுல வரலாறு கற்றுக்கொண்ட பாடம். முதல்ல மனிதன் ஒரு சரக்க அல்லது ஒரு பொருளை ஒரு இடத்தில் அல்லது அவன் வேட்டையாடிய விலங்கை, பெரிய விலங்கா இருக்கும், தூக்கி சுமந்துட்டு போக முடியாம இருக்கும். அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு அவன் பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள்
மரத்தை சக்கரமா பயன்படுத்திய விஷயம் பொருளை கொண்டு போறதுக்கு. ஸோ அப்படி சக்கரம் வந்து வாழ்க்கையில தவிர்க்கவே முடியாத விஷயம். இன்றைக்கு நவநாகரிக உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான தேவையான விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வண்டிக்கு அல்லது பைக்குக்கோ சைக்கிளுக்கோ சதுர வடிவத்தில் ஒரு சக்கரம், சதுர வடிவத்தில் டயர் இருந்திருந்தா நம்மளால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்திருக்க முடியுமா? அப்போ ஒரு அதிவேகமான ஒரு சுழற்சி வேகத்திற்கு சக்கரம் அவசியம் அப்படிங்கிறத வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கு. நம்ம மகரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் இந்த சக்கரங்களை வைத்து மனித குலத்தினுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு சூட்சுமமான பல ரகசியங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. இது நம்ம ஜோதிடத்தில் போடக்கூடிய வர்க்க சக்கரங்கள் அல்லது சர்வதாபத்திர சக்கரம், அதாவது ஸ்ரீ சக்கர யந்திரம், அதோடு மட்டுமல்ல அன்றாட தேவைகளுக்கு டே டு டே பயன்பாட்டிற்கு இந்த சக்கரம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மதிப்பிற்குரிய குரு நாகராஜன் ஐயா நம்ம தளத்துல பேச வந்திருக்காங்க. ஸோ நீண்ட நேரம் எடுத்துக்காம ஐயா அவர்களுக்கு வழிவிட்டு, ஐயா நீங்க நிகழ்ச்சி நேரம் உங்கள் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. நீங்க உங்க நிகழ்ச்சியை துவங்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டார் அகாடமி சார்பில் வணக்கம் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு இது இந்த ஸ்டார் அகாடமியில் இது 2வது வாய்ப்பு. நான் ஏற்கனவே அந்த விவாக சக்கரம் பற்றி பேசியிருந்தேன். உண்மையிலேயே அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. வெளிநாட்டில இருந்துலாம் ரொம்ப பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மலேசியாவிலேருந்து பேசினாங்க, கன்னடாவிலேருந்துலாம் என்கிட்ட பேசினாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கா அந்த விவாக சக்கரத்தில். நாங்கள் சேம் அந்த சக்கரங்களின் தொடர்ச்சியான அடுத்த சக்கரங்கள். ஏன்னா இதை வெளியில கொஞ்சம் பூம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை, நீண்ட நாள் ஆசை. ஸோ அந்த ஆசையை இன்னைக்கு நம்ம ஸ்டார் அகாடமி மூலமாக நான் நிறைவேற்றுறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதே போல் இங்கே பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்கக்கூடிய ரொம்ப பேருக்கும் என்னோட வணக்கத்தையும் அப்புறம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்கே சக்கரங்கிறது ஐயா சொல்லிட்டாரு, வட்ட வடிவமான அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. நம்ம இங்கே சக்கரங்கள் நம்ம ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டவர்க்க சக்கரங்களையோ இல்லாட்டி சோடசாம்சம் பற்றிய சக்கரங்களையோ பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இது அன்றாட இந்த நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு, அதாவது இன்றைய நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு சூரியனின் நட்சத்திரத்திற்கும் சந்திரனின் நட்சத்திரத்திற்கும் அதற்குரிய தொடர்புகளை வைத்துக்கொண்டு நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து சம்பந்தப்பட்ட நபரின் அந்த ஜாதகரின் நட்சத்திரம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தையும் இன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனோட நட்சத்திரங்களுக்கு இடையில் உள்ள தொடர்புகளை வைத்துக்கொண்டு ஒரு அன்றாட காரியங்களை எவ்வாறுலாம் செய்யலாம், என்னென்ன காரியத்துக்கெல்லாம் இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்து ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் என்னோட கம்ப்யூட்டரில் இப்போ நான் முதல்ல கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி அது என்னென்னா அது மக்கர் ஆகிடுச்சு. திரும்ப நான் இப்போ என்னோட செல்ஃபோனில் வந்திருக்கேன். மேபி இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வேணா நான் விட்டு வருதா? இந்த சிக்னலும் கூட பேண்ட்வித் குறைச்சி தான் இருக்கு. ஓ, பேண்ட்வித் குறைச்சி இருக்கு. கொஞ்சம் பிளரா தான் தெரியுது. பரவாயில்லை, இங்க தொடருங்க. ஏதாவது இடையூறு சொல்றேன். சரி, நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த வகுப்பு முடிஞ்சோடனே இந்த ஃபைலை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். பிபிடி ஃபைல் இருக்கு. அதை நீங்க முடிஞ்சா உங்களோட தளத்துல நீங்க உங்களோட டெலிகிராம் குழுல போட்டுருங்க. அதை உங்க யூடியூப் வீடியோவை கனெக்ட் பண்ணி அதோட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு விட்டுருங்க ஐயா, மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எனக்கே தெரியுது. கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. கரண்ட் போயிடுச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும் எங்க ஏரியாவில். ஏன்னா நாங்கள் கிராமத்தில் இருக்கோம். ஆமா, ஏன்னா எங்களோட இந்த டவர் வந்து எப்படின்னா கரண்ட் போச்சுன்னா டவரும் வேலை செய்யாது, அந்த மாதிரி. ஓகே, நாம இப்ப இந்த இந்த சக்கரங்கள் எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயத்த பார்க்கலாம். முதல்ல இப்ப இந்த புது கட்டடம் துவங்க போறோம் அப்படின்னா அப்ப பார்க்க வேண்டிய நட்சத்திர பலாபலன் எப்படின்னா, ஏதாவது ஒரு கட்டடம் கட்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி அந்த விஷயம் நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம். ஏற்கனவே ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம அந்த எப்படி சொல்லலாம்னா அந்த கீழே இருந்து அந்த ஒரு படம் போடுவோம், அந்த செவ்வாய் தோஷம் இதுக்கு பாக்குறதுக்காக போடுவோம். அந்த படம் போடும்போது ஆரோகண நட்சத்திரங்கள்ங்கிறது கீழே இருந்து மேல் நோக்கி போகக்கூடியது. அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, இந்த 4 நட்சத்திரம் மேல் நோக்கி போகக்கூடிய நட்சத்திரம். அதை தொடர்ந்து மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், இந்த 4 நட்சத்திரம். அதாவது
கேது நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு சந்திரன் நட்சத்திரம் வர, அதுக்கப்புறம் மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், இந்த 4 நட்சத்திரமும் ஆரோகண நட்சத்திரம். அதுக்கப்புறம் டாப்ல மேல இருக்கும், அது என்னன்னா செவ்வாயின் நட்சத்திரம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம். ஆக மொத்தம் இந்த 12 நட்சத்திரம் அதோட சேர்த்து அந்த 3 நட்சத்திரத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 15 நட்சத்திரமும் என்ன சொல்றாங்கன்னா ஒரு கட்டட வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு மிக சிறந்த நட்சத்திரங்கிறான். ஆரோகண நட்சத்திரத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா அது சிறப்பாக இருக்கும். அவரோகண நட்சத்திரத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சா அது சிறப்பு வாய்ந்த இது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ஆரோகண நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு பாப கிரகம் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைய தினம் ஒரு அந்த அந்த கோச்சாரத்துல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாவ கிரகம் குறிக்கும் உறவுகளையோ இல்ல பாவக ரீதியாக யாருக்காவது ஜாதகத்துல அந்த பாவக ரீதியாக அந்த கிரகங்கள் குறிக்கக்கூடிய உறவுகளையோ சொல்லும் பொழுது அவர்களுக்கு விபத்து, மரணம், மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இது ஆய்வுக்கு உட்படுத்தணும். அதே ஆரோகண நட்சத்திரத்துல ஒரு சுபகிரகம் நின்றுச்சு அப்படின்னா நன்மையான பலனை தரும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அப்ப புது கட்டடம் கட்டணும் அப்படின்னா ஆரோகண நட்சத்திரத்திலையும் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நட்சத்திரங்களிலும் புது கட்டடம் கட்ட துவங்கலாம். இதுல ஒரு விஷயம், புது கட்டடம் தான் கட்ட துவங்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த பால் காட்சிக்கு இதுல போயிடக்கூடாது. என்ன காரணம்னா உடஞ்ச நட்சத்திரங்களை பால் காய்ச்சக்கூடாது, அந்த புதுமனை புகுவிலாம் நடத்தக்கூடாது. அதனால இந்த கட்டடம் கட்டுற விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால அதை கவனமாக வச்சுக்கோங்க. புது கட்டடம் கட்ட துவங்குறதுக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இது ஒண்ணு. இதுக்கு அடுத்து ரிஷப சக்கரம். இந்த சக்கரத்துக்கு பேர் ரிஷப சக்கரம். இந்த சக்கரத்தை எப்படி நம்ம போடணும் அப்படின்னா அந்த குறுக்கு நெருக்கமாக கோடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டை நமக்கு கிடைக்கும். அப்போ 9 கட்டம், 3க்கு 3 கட்டன்னு சொல்லுவாங்க. 4 கோடு குறுக்காகவும் 4 கோடு நெடுக்காகவும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 3 கட்டமா கிடைக்கும். ஆக 9 கட்டம் இருக்கும். இந்த 9 கட்டத்துக்குள்ள அந்த அந்த நட்சத்திரங்களை அடைக்கணும். இது எப்படின்னா ஒரு வீட்டுக்கு அல்லது ஒரு நகரத்திற்கு முதலாக செல்லும் போது, அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு காரியத்தை முத தொடங்கும் போது அப்படின்னு வச்சுக்கலாம். இதை எப்படி கவனிக்கணும் அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துல இருந்து அன்றைய நட்சத்திரம் வரை எண்ணணும். அப்ப யோசிச்சு பாருங்க, சூரியன் என்ற நட்சத்திரம், அது போக அன்னைக்கு உள்ள நட்சத்திரங்கிறது சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம். அதுதான் விஷயம். இந்த எண்ணிக்கையில அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்துக்கிடணும். மறக்காம அபிஜித் நட்சத்திரம் சேர்த்துக்கணும். இந்த எண்ணிக்கையானது எப்படின்னா சூரிய நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் நட்சத்திரம் வரைக்கும் உள்ள எண்ணிக்கையானது 7க்குள்ள இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அது துன்பத்தை குறிக்கும். 7க்கு மேல 11க்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையை தரும். 11க்கு மேல 14க்குள்ள இருந்துச்சுன்னா அது கெடுதலை தரும். 14க்கு மேல 28க்குள்ள இருந்துச்சுன்னா இதன் பலன் நல்லதாக இருக்கும். இதுக்கு பேரு ரிஷப சக்கரம். அப்ப பொதுவாகவே இந்த ரிஷப சக்கரத்தை நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூரியன்ற நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு காரியத்தை தொடங்க போறோம், ஒரு காரியத்தை தொடங்க போறோம்னா இது நன்மையில முடியுமா தீமையில முடியுமா அப்படிங்கிறது நம்ம நண்பர்களோ நம்மளோட கிளைண்டோ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சார் ஒரு காரியம் செய்ய போறேன், நான் செய்யலாமான்னு கேள்வி கேட்கறாங்கன்னா டக்குன்னு நம்ம பாத்துடலாம். 7 நட்சத்திரத்துக்குள்ள இருக்கு. சூரிய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சூரியன் எங்க போறாருன்னு பாருங்களேன், அந்த நட்சத்திரத்தை குறிச்சுக்கோங்க. அந்த குறிச்சுக்கிட்டு இன்னைக்கு நட்சத்திரத்துக்கு வரைக்கும் என்னன்னீங்கன்னா அதுல வரக்கூடிய எண்ணிக்கை 7க்குள்ள இருந்தா துன்பத்தை தரும். அப்ப இது பேரு ரிஷப சக்கரம். 11ல இருந்து 14க்குள்ள இருந்துச்சுன்னா கெடுதல் தரும். அப்ப இந்த கெடுதல் தரக்கூடிய நட்சத்திரங்களை கவனிச்சுக்கிட்டு நன்மை தரக்கூடிய நட்சத்திரத்துக்குள்ள அவர் அந்த காரியத்தை செஞ்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல ஒரு விஷயம் இருக்கு, அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம சேர்த்துக்கிடணும். அபிஜித் நட்சத்திரங்கிறது என்னன்னா உத்திராட நட்சத்திரத்துல முடிவில் இருக்கக்கூடிய 13 நாளிகையும் திருவோண நட்சத்திரத்துல ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய 4 நாளிகை 4 வினாடியும் சேர்ந்தது அபிஜித் நட்சத்திரம். இதனால மொத்த நட்சத்திரம் 28. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அபிஜித் நட்சத்திரம்னா எங்க இருக்குங்கிறது உத்திராடத்துல இருந்து திருவோண நட்சத்திரத்துக்கு இந்த 2, அதாவது உத்திராடத்தின் முடிவு திருவோணத்தின் ஆரம்பம், இதுதான் அபிஜித் நட்சத்திரம். இது ரிஷப சக்கரம். சோ எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தை போட்டு நீங்க பாத்துக்கலாம். அடுத்து தாச சக்கரம். அதாவது நீங்க உங்களோட வீட்டுக்கோ உங்க நிறுவனத்திற்கோ வேலைக்கு ஒரு ஆள் எடுத்தீங்கன்னா அது ஆணாக இருந்தால் அதுக்கு பேரு தாச சக்கரம். தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். நீங்க இந்த பாரதிதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரதியார் இருக்கிறாரு, பாரதிதாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் என்னன்னா அந்த பாரதியின் மேல் கொண்ட அன்பினால் அவர் பேரை தனக்கு தனக்கு வச்சுக்கிட்டு அவருக்கு தாசன் ஆயிட்டாரு. அது மாதிரி இந்த தாசன்கிறது வந்து நீங்க அடிமைங்கிற எண்ணத்துல எடுத்துக்க வேணா, நமக்கு வேலையாள்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த தாச சக்கரம் வந்து என்னன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனோட உடம்ப மனசுல வச்சுக்கோங்க. அந்த மனித உடம்புல இந்த நட்சத்திரத்தை பொருத்தி வைப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து எப்படின்னா வேலையாளுக்கும் எஜமானனுக்கும் உள்ள தொடர்பை குறிக்கக்கூடியது. அப்ப இங்க வேலையாளு நட்சத்திரத்தை தான், சேவகனோட நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் ஃபர்ஸ்ட். அடுத்து எஜமானனின் ஜென்ம நட்சத்திரம் எடுத்துக்கணும். அப்ப இந்த சேவகனோட நட்சத்திரத்துல இருந்து எஜமானனின் ஜென்ம நட்சத்திரம் 3க்குள்ள இருந்துச்சுன்னா, அதாவது சேவகனோட நட்சத்திரம் ஒருவேளை அசுவினின்னு வச்சுக்கோங்க, அவரோட எஜமானோட நட்சத்திரம் அசுவினியிலிருந்து பரணியோ கார்த்திகையோ இந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த நட்சத்திரம் எங்க இருக்கிறதா அர்த்தம்னா தலை மேல இருக்கிறதா அர்த்தம். அதுக்கடுத்த 3 நட்சத்திரமா இருந்துச்சுன்னா அது முகத்துல இருக்கிறதா அர்த்தம். இதுல இந்த நான் சொன்ன 3 தலை மேல இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமா இருந்தா அந்த வேலையால இந்த முதலாளி வேலைக்கு வச்சுக்கிட்டா அவருக்கு வரவு சேரும். முகத்துல இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரம் என்ன செய்யும் அப்படின்னா அவருக்கு அழிவை எடுத்து காட்டும், மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய 5 நட்சத்திரம் அது மார்புல வைக்கணும், இது தனச்சேர்க்கையை சொல்லும். அப்ப இந்த முதலாளி நட்சத்திரமும் அந்த சேவகனை நட்சத்திரத்துக்கு உள்ள தொடர்புகள் இந்த மாதிரிலாம் வேலை செய்யற விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து 6 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மனித பாதத்தில் இருக்கும், மனிதனோட பாதத்துல கொண்டு போய் வச்சுக்கணும். இதோட பலன் என்னன்னா வறுமை. அப்ப இந்த முதலாளிக்கு வறுமையை ஏற்படுத்தி தரும். அதுக்கு அடுத்து 2 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திரத்தை மனுஷனோட முதுகுல போட்டுக்கணும், இது இந்த முதலாளியோட உயிருக்கு ஆபத்தை தரும். அதுக்கடுத்து 4 நட்சத்திரம், இது மனிதனோட வயிற்று பகுதியில வைக்கிறது, இதோட பலன் என்னன்னா நல்ல பலனை தரும். அதுக்கு அடுத்து 2 நட்சத்திரம் மனிதனோட குதத்தி இருக்கு, குதம்னா அந்த பெட்டக்ஸ், அந்த பகுதிக்கு அதை வந்து பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. இதோட விளைவு வந்து என்னன்னா அந்த வேலையால இவர் வச்சுக்கிறது மூலமாக பயத்தோடயே இருப்பாரு, இவன் எப்ப என்ன செய்வானோ அப்படிங்கிற பயத்துல இருப்பாரு அப்படிங்கிறாங்க. கடைசியா வரக்கூடிய அந்த 2 நட்சத்திரம் மனிதனின் வலது கையுக்கும் அந்த மனிதனோட இடது கையுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவருக்கு வந்துச்சு அப்படின்னா செல்வம் நல்லா கிடைக்கும் இந்த முதலாளிக்கு. அந்த இடது பக்கம் வரக்கூடிய நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா அது மரணத்தை தரும். அப்போ இதுல பாருங்க ஒரு சின்ன விஷயம், சேவகனோட நட்சத்திரம் ஒருவேளை அசுனின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப முதலாளி ரேவதியில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அது என்னவா இருக்கும், 27வது நட்சத்திரம் அது அப்படின்னா அந்த 27 நட்சத்திரம் எங்க இருக்கு, இடது கைக்கு போகுது. அப்போ இந்த வேலையால இவர் வேலைக்கு வச்சுக்கிட்டாருன்னா அந்த முதலாளிக்கு மரணத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்றாங்க. அதுவே 26வது நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த முதலாளி இருக்கிறாரு, இந்த சேவகன் வந்து அசுனியில இருந்தாருன்னா அது வலது கைக்கு அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை கொடுக்குறாங்க. இதோட பலன் என்னன்னா செல்வத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இப்படிதான் நீங்க இந்த நட்சத்திர எண்ணிக்கைகளை மனசுல வச்சுக்கிட்டு அதை கரெக்டா பிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் உள்ளவெல்லாம் இவனுக்கு ஆகாது. இன்னைக்கும் பெரிய பெரிய கம்பெனில போய் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ஃபென்னர், டிவிஎஸ் இது மாதிரியான கம்பெனிகள்ல வேலைக்கு ஆள் எடுக்கும்போது அவங்களோட ஜாதகத்தை வாங்கி அவங்க ஒரு கன்சல்டன்ட் கொடுத்துதான் இவரை வேலைக்கு எடுக்கலாமான்னு பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா பேப்பர்ல உங்களுக்கு தெரியும் இந்த ராசிக்காரர்கள் வேலைக்கு வரவுன்னு போட்டிருப்பாங்க, அந்த முதலாளிக்கு அவங்க தான் ஒத்து வருவாங்க. ஸோ இதுவும் இந்த தாச சக்கரத்தோட விஷயம். அடுத்து தாசி சக்கரம்னு சொல்லி இருக்கு, இது பெண் வேலையால வேலைக்கு எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. இந்த பெண் வேலையால வேலைக்கு எடுக்கிறது மூலமாக இந்த முதலாளிக்கு நன்மையை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து பெண்ணின் உருவத்துல இந்த நட்சத்திரங்களை பிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா முதல் 3 நட்சத்திரம் வந்து தலையில இருக்கு, இது லாபத்தை தரும். அடுத்த 3 நட்சத்திரம் முகத்தில் இருக்கும், இது நஷ்டத்தை தரும். அதுக்கடுத்து 2 நட்சத்திரம் வந்து இரு தோள்களிலும் இருக்கும், இது எஜமானின் மரணத்தை குறிக்கும். அப்படின்னா எஜமான நட்சத்திரத்தை கவனிச்சு பார்த்துக்கணும். அடுத்து 5 நட்சத்திரம் முதுகில், அந்த முதுகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முன்னேற்றத்தை தரும். அடுத்து 7 நட்சத்திரம் மார்பில், இந்த மார்பில் அமரக்கூடிய அந்த 7 நட்சத்திரமும் அந்த முதலாளிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்து 1 நட்சத்திரம் மர்ம உறுப்பில் அமர்ந்துரும். அப்ப இந்த
அந்த மர்ம உறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம் இந்த முதலாளி நட்சத்திரமாக இருந்தா அவருக்கு அவமரியாதையை ஏற்படுத்தி தரும். இன்னும் சொல்ல போனா அந்த பெண்ணுடன் இந்த இந்த முதலாளிக்கு ஏற்படக்கூடிய இந்த இல்லீகல் கான்டாக்ட்ஸ் சொல்லுவாங்க, அதையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ இது கவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா வரக்கூடிய 6 நட்சத்திரம் அவங்களோட பாதத்திற்கு தலா 3 வீதம் பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த 6 நட்சத்திரமே தன நாசத்தை தரும். இதுல பாருங்க, ஆண் சேவகரை நமக்கு வேலைக்கு எடுக்கும்போது கடைசி 2 நட்சத்திரத்துல அந்த கடைசி 27 நட்சத்திரத்தை விட்டுப்பட்டு 26வது நட்சத்திரம் நன்மை தரும். ஆனா இங்க பெண் சேவகர் வீட்டுக்கு எடுக்கும் போது, வேலைக்கு எடுக்கும் போது, வீட்டுக்கோ ஆபீஸுக்கோ எடுக்கும்போது கடைசி 6 நட்சத்திரமும் நல்லா இல்லை. அதை கவனமா பார்த்துக்கணும். ஸோ இது தாசி சக்கரம்னு சொல்றாங்க. ஸோ தாசன் தாசி அப்படிங்கிறது இந்த சக்கரங்கள். இது நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கும் போது இதை கவனமா இதை பயன்படுத்தி நமக்கு தேவையான வேலையாட்கள் சில நட்சத்திரங்கள்ல இருந்தாங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளே பயன்படுத்திக்கலாம். இது ஒண்ணு. அடுத்து, ஒரு பெண் எருமை மாடையோ பசுமாட்டையோ காளை மாடையோ வாங்குவதற்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம ஏரியா ரொம்ப விவசாயிகள் இருக்காங்க, சில பண்ணைகள் வச்சிருக்காங்க. சில பண்ணைகள்ல பாருங்க, சில மாடு இறந்து போயிடும், சில கண்டு இறந்து போயிடும். ஆனா சில இது என்னத்தை தான் சாப்பாடே போடாட்டி கூட உயிரோட இருக்கும், அது சர்வைவல் ஃபிட்னஸ்ல சக்சஸ் ஆகி நல்லா இருக்கும். சில மாடுகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், ஆனா இந்த இடத்துக்கு வந்தோடனே இறந்து போயிடும். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த எருமையை அந்த பசுமாடை பை பண்ணி கொண்டுட்டு வர்ற நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே குட், இல்லைன்னா கஷ்டங்கிறான். இதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல இன்னொரு விஷயம், நம்ம வாங்கிட்டு வர்றது மட்டும் கிடையாது, தானம் பெறும்போது கூட இதை பார்க்கணுங்கிறான். இப்ப சில பிராமணர்களுக்கு கோதானம் பண்றாங்க, அவரு வாங்கிக்கிறாரு. பட் அந்த வாங்கக்கூடிய நேரம், அந்த கோதானம் வாங்கக்கூடிய நேரம் நல்ல நேரமா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பிராமணருக்கு அவருக்கு தீமையான பலன் ஏற்படுங்கிறாங்க. சோ இது எப்படி அப்படின்னா, வாங்குகின்ற அன்னைக்கு உள்ள நட்சத்திரம், வாங்குகின்ற அன்னைக்கு உள்ள நட்சத்திரத்தை நீங்க கணக்கு பண்ணிக்கணும். இங்க முக்கியமா ஒரு விஷயம் எடுக்கணும், உத்திர நட்சத்திரத்துல இருந்து எண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த உத்திர நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்குரிய விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எருமை மாடு. நல்லா பாத்துக்கோங்க. இந்த நட்சத்திரக்குரிய மிருகம் காளை. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு காளைன்னு விலங்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதிக்கு பசு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்கு, ஆண் எருமை, அது சுவாதிக்கு இருக்கு, அப்ப காளை மாடுக்கு. அப்புறம் அஸ்த நட்சத்திரம் பாருங்க, அது பெண் எருமைன்னு இருக்கும். சோ உத்திர நட்சத்திரம் தான் முதல்ல இந்த கால்நடைக்குள்ள சொல்லக்கூடிய இந்த பசுமாடு எருமை மாடு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல காளை மாடை குறிக்கக்கூடியதா இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரத்துல இருந்தும் நீங்க கணக்கு எடுக்கலாம். கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டா போனோம்னா, இந்த நான் சொன்ன மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரத்துல குறிக்கக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கு இல்லைங்களா, அதையும் நீங்க கணக்குல எடுக்கலாம். பர்டிகுலரா இந்த ஆண் எருமை தான் வாங்க போறோம் அப்படின்னா அந்த கணக்கை நீங்க எடுக்கலாம். அது நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்து பயன்படுத்தக்கூடியது. இதுல எப்படி அப்படின்னா, அந்த உத்திர நட்சத்திரத்துல எண்ணும் போது முதல் 3க்குள் இருந்துச்சுன்னா, முதல் 3 நட்சத்திரத்துக்குள்ள அன்னைக்கு நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அது லாபத்தை குறிக்கும். அதுக்கடுத்து 2 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது நஷ்டத்தை குறிக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா லாபத்தை தரும். அதுக்கடுத்து வரக்கூடிய 5 நட்சத்திரம் சந்தோஷத்தை தரும். அதுக்கடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரத்துல இருந்தா லாபத்தை தரும். கடைசி 1ல் இருந்தால் பெரும் பயத்தை குறிக்கும். கடைசி 1ல இருந்தா பெரும் பயத்தை குறிக்கும். அப்ப உத்திர நட்சத்திரத்துக்கு முதல் நட்சத்திரம் அது நல்ல நட்சத்திரமா இல்ல, அதான் விஷயம். ஏன்னா அது 27வது நட்சத்திரத்தை குறிக்கிறதுனால. இங்க நம்ம அபிஜித் நட்சத்திரத்துல எடுக்கல, அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மேல சொன்னக்கூடிய இந்த 6 பிரிவு இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி இந்த பசுமாட்டுல வைப்பாங்க அப்படின்னா, முதல் பிரிவு இருக்கு இல்லையா, முதல் 3க்குள்ள இருக்கு தலையிலையும், 2வது இந்த 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை முகத்திலையும், அடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரம் 2 பாதத்துக்கும் 4 நட்சத்திரத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. அடுத்து வரக்கூடிய 5 நட்சத்திரத்தை அந்த மாட்டோட மார்புக்கு கொடுப்பாங்க. அடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரத்தை அதோட தனங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 8 நட்சத்திரத்தை எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க, 4 தனத்துக்கும் 2 நட்சத்திரமாக பிரிச்சு தராங்க. அடுத்து வரக்கூடிய
ஒரு நட்சத்திரத்தை வந்து அதோட மர்ம உறுப்புக்கு கொடுக்குறாங்க, செக்ஸுவல் கிளான்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எருது நாற்கால் விலங்குகள் வாங்கும்போது இந்த சக்கரத்தை கவனமா பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கலாம். சில நட்சத்திரங்களுக்கு பூனை, நாய், குதிரை இது மாதிரியான சில விலங்குகள் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா ஒருத்தர் பூனை, வளர்ப்பு பூனை வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்சத்திரத்திலிருந்து இன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம், அதாவது வாங்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு இந்த கணக்கை போட்டு இதே பலனை எடுத்து நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அது நம்மளோட அந்த என்ன சொல்றது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடிய வகையில அதை நீங்க பயன்படுத்தலாம். ஒருத்தர் குதிரை வாங்க போறோம்னா இங்க இருக்கக்கூடிய குதிரை, ஆண் குதிரை, அந்த அஸ்வினிக்கு ஒரு குதிரை இருக்கும், சதயத்துக்கு ஒரு குதிரை இது இருக்கும், சாரி சதயத்துக்கு வந்து பெண் குதிரை, அஸ்வினிக்கு ஆண் குதிரை வரும். ஸோ இது இந்த ஆண் குதிரை வாங்க போறாரா, பெண் குதிரை வாங்க போறாரா, இது மாதிரி விஷயங்கள்லாம் சரியா பயன்படுத்தி அதை ஒரு வாங்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எடுத்து பலன் சொல்லலாம். அவர் வாங்கக்கூடிய இந்த குதிரை நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிற விஷயத்த அவர் எடுத்து சொல்லலாம். எல்லாமே நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கு. பொதுவா உத்திர நட்சத்திரத்துல இருந்து இந்த விலங்கு வாங்க போறாங்க அப்படின்னா இந்த நான் சொன்ன சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. பேண்ட்வித் ரொம்ப லோவாகி உங்க வீடியோ ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீஸ்ல இருக்கா? அதனால நீங்க வீடியோ ஆடியோ மட்டும் பேசுங்க, ஆடியோ விட்டு விட்டு கேட்கறது சரியாகிரும். இப்ப பேச. ஓகே, நான் வீடியோ ஸ்டாப். ஓகே, வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். நல்லா வந்த அப்புறம் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நல்லது. சரிங்க, ரைட்டுங்க. இது இந்த விலங்குகள் வாங்குவதற்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மளோட அன்றாட தேவையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மஞ்ச சக்கரம்னு சொல்லி ஒரு சக்கரம். மஞ்சம்னா படுக்கைன்னு அர்த்தம். நம்ம கட்டில், புதிய கட்டில், அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் மட்டும் தான் கட்டில பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ராஜா, மந்திரி, அவங்க தான் பொதுவாக கட்டில் பயன்படுத்துறாங்க. பொதுமக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண சாமானிய மக்கள்லாம் வீட்டில் பாய் விரிச்சு தான் படுப்பாங்க. கட்டில்லாம் ரொம்ப ரேரு. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கட்டில் பயன்படுத்துறாங்க. ஸோ எல்லார் வீட்லயும் அந்த வசதி வந்துருச்சு, கடவுளுக்கு நன்றி. அதுதான், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ எல்லார் வீட்லயும் நல்ல வசதியோட இருக்கும். நம்ம என்ன பண்றோம், போறோம், கட்டில் பாக்குறோம், வாங்குறோம், வீட்டுக்கு வந்தோடனே உடனே அன்னைக்கு போட்டுறோம், அன்னைக்கே படுத்துடுறோம். பட் இது வந்து சரியில்லை அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இந்த கட்டில முதல்ல படுக்கிறதுக்கு அதுக்கும் நாள் பார்த்து படுக்கணும். அதுக்குரிய நட்சத்திர விவரம் என்னன்னா, அன்னைக்கு சூரியன் நட்சத்திரத்துல, அதாவது சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரம் வந்து அன்னைக்கு நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். இந்த எண்ணு வரக்கூடிய இந்த நட்சத்திரங்களை கட்லின் 4 காலுகளுக்கு தலா 4 நட்சத்திரம் வீர ஒதுக்கணும். அப்புறம் அந்த ஒவ்வொரு காலுக்கும் மேல இருக்க குமிழ், அந்த கட்டிலோட குமிழ், அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குமிழ் இருக்கு பாத்தீங்களா, அந்த குமிழ் பகுதிக்கு தலா 1 நட்சத்திரம் வீதம் ஒதுக்கணும். அப்ப 4 16, இது ஒரு 4 நட்சத்திரம் வரும்னா 20 நட்சத்திரம் ஆகி போச்சு. மீத இருக்கிற 7 நட்சத்திரத்தை கட்டிலோட மைய பகுதிகளை வச்சிடணும். இப்ப வச்சுட்டு இதோட பலன் என்னவா இருக்கும் அப்படின்னா, மத்தியில வைக்கக்கூடிய இந்த 7 நட்சத்திரத்திற்கும் நல்ல அதிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். ஏன்னா படுக்கை சுகம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஜாதகத்துல சொல்லும் போது லக்னத்துக்கு 12ஆம் இடம் படுக்கையை குடிக்கும் அடிப்பாங்க. அப்படின்னா இந்த சூரியன் நட்சத்திரத்துல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடைசி 7 நட்சத்திரமும் மத்தியில வைக்கிறோம். அது நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. அடுத்து 4 மூளைக்கும் வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இதுலயும் வைக்கக்கூடிய அந்த 4 மூளைக்கு வச்சோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் வந்து பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய 4 குமிழுக்கும் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த நட்சத்திரம் வந்து நல்ல சந்ததி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சுக்கணும். சில சமயம் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க உங்ககிட்ட குழந்தை இல்லாம, நீண்ட காலம் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே வீடு இதெல்லாம் இருக்கும். நீங்க இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு புதிய கட்டில் வாங்குங்க, அந்த புதிய கட்டில நான் குறிச்சு தர நாள்ல இருந்து இந்த தம்பதியர்கள் பயன்படுத்திட்டு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடைச்சிரும், சந்தான பாக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்து சொல்லலாம். இது ஒரு பரிகாரமாக. அப்ப 4 மூலையில் உள்ள குமிழுக்கு வைக்கக்கூடிய அந்த 4 நட்சத்திரம் சந்ததியையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும். இதுதான் மஞ்ச சக்கரம். அப்ப இதை நீங்க நீண்ட காலம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நீங்க சொல்லலாம்.
அடுத்து சண்டை சச்சரவு உள்ள கணவன் மனைவிக்கு இந்த மாதிரி எந்த நேரம் சண்டை சச்சரவு இருக்கு, வெளியில போகும்போது ஒற்றுமையா போற மாதிரி காட்டிக்குவாங்க. வீட்டு ரூமுக்குள்ள போனோடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் அங்கிட்டு படுத்துக்குவான், இவங்க இங்கிட்டு படுத்துக்குவாங்க. இல்ல பையன் கட்டில படுத்துக்குவான், பொண்ணு தரையில படுத்து கொடுக்கும். சோ இவர்களுக்கு இந்த புதிய ஒரு கட்டில வாங்கி இந்த நட்சத்திர நாள்ல படுக்க சொல்லி இது பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அதிக மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இது மஞ்ச சக்கரம். குருணா சக்கரம். குருணா சக்கரம்ங்கிறது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த எள்ளு, தேங்காய் இது போன்ற பொருட்கள்ல இருந்து எண்ணெய் பிழிகிறதுக்கு உதவக்கூடிய ஆலை இருக்கு இல்லையா, அந்த ஆலையை இயக்க, இல்லாட்டி அந்த முதல் இந்த இதெல்லாம் சீசனுக்கு வரும். எள்ளு வந்து சீசனுக்கு வரும். இன்னைக்கு நமக்கு வந்து எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லி நல்லெண்ணெய்ன்னு சொல்லி எல்லா நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டாக் வச்சு தர்றாங்க, மகிழ்ச்சி. ஆனா இந்த சில சமயம் சில பொருட்கள் வந்து சீசனுக்கு மட்டும்தான் வரும். அப்ப அந்த சீசனுக்கு வரும்போது நம்ம இந்த சக்கரங்களை போட்டு பார்த்து அவர்களுக்கு இதுல ஆரம்பிங்க, நல்லது, லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். இது எப்படி அப்படின்னா, சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு நட்சத்திரம் வர எண்ணணும். எண்ணி வந்த எண்ணெய் 3 நட்சத்திரம் வீதம் 9 குழுக்களா பிரிக்கணும். இப்படி குழுக்கள் பிரிக்கும் போது முதல் 3 நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது அழிவை தரும். இரண்டாவது 3 நட்சத்திரங்கள் வந்து செழிப்பை தரும். மூன்றாவது 3 நட்சத்திரங்கள் நோயை தீர்க்கும். 4வது 3 நட்சத்திரங்கள் அழிவை தரும். 5வது 3 நட்சத்திரங்கள் தன வரவை சொல்லும். 6வது 3 நட்சத்திரங்கள் அரசினால் ஏற்படக்கூடிய தொல்லையை குறிக்கும். அப்ப பாத்துக்க, அரசினால் ஏற்படக்கூடிய தொல்லை இந்த 6வது 3 நட்சத்திரங்கள்ல இருக்கு. அடுத்து 7வது 3 நட்சத்திரங்கள் வறுமையை குறிக்கும். 8வது 3 நட்சத்திரங்கள் மரணத்தையும், 9வது 3 நட்சத்திரங்கள் மகிழ்ச்சியையும் தரும். அப்போ இதெல்லாம் பார்த்துதான் இந்த ஆலையை அவங்க தொடங்கணும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அந்த ஃபேஸ்புக்லாம் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த வீட்டுல கடலை எண்ணெய் தயாரிக்கிறது, எள்ளெண்ணெய் தயாரிக்கிறது சின்ன மெஷின் விளம்பரம் கொடுப்பாங்க. நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், இந்த மெஷின் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருவோம், நாங்களே எண்ணெய் எடுத்துட்டு போயிருவோம்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, 10,000மோ 40,000மோ அதோட விலை, அந்த விலைக்கு தகுந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளே ஆரம்பிச்சிடலாம்னு வீட்டுல ஆரம்பிப்பாங்க. சோ இத அவங்க ஜோசியர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு மெஷினை என்னைக்கு ஓட்டணும், என்னைக்கு முதல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து சொல்லலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர நாம் வழிகாட்டியாக இருக்கலாம். இது குருணா சக்கரம் 1. அடுத்து குருணா சக்கரம் 2. இது என்ன, எதுக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னா, கரும்பிலிருந்து சாறு பிழிய. கரும்பிலிருந்து சாறு பிழை. ஏன்னா தை மாசம் உங்களுக்கு தெரியும் சீசன், அந்த கரும்பு சீசன் இருக்கும். தை பொங்கலுக்கு சீசனுக்கு கரும்பு வரும், அதுலதான் சொல்றேன் சீசன் சொல்லக்கூடியது. இந்த சாறை எடுத்து அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதைத்தான் அந்த சக்கரை ஆலைக்கு காய்ச்சி சக்கரை எடுக்கிறது. இன்னைக்கு இந்த கரும்பு சக்கையில இருந்துதான் சாராயம் தயாரிக்கிறாங்க. இந்த டாஸ்மாக்ல வைக்கக்கூடிய எல்லா சாரையும் கரும்பு சக்கையில இருந்து தயாரிக்கிறது தான். அப்ப இது இந்த மாதிரி கரும்பு இதுல இருந்து சாறு எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருந்து சந்திரனுக்கு நட்சத்திரம் வரை எண்ணணும். இந்த எண்ணு வந்து அதாவது 1 முதல் 4க்குள் இருந்தா இது செழிப்பை தரும். அடுத்து 2க்குள் இருந்தா அது அழிவை தரும். அதற்கடுத்த 2க்குள் இருந்தால் அதிக லாபத்தை தரும். அடுத்து 1 நட்சத்திரத்துல இருந்தா அழிவை தரும். அடுத்து 5 நட்சத்திரத்தில் இருந்தால் மரணத்தை தரும். 6வதாக 5 நட்சத்திரத்திற்குள் இருந்தா அது நன்மையை தரும். அடுத்து வரக்கூடிய 2 நட்சத்திரம் இது சரீரத்தை இளைக்க வச்சிருமா, அப்படின்னா நோய்வாய்ப்பற்றுவாரு அப்படிங்கிற அர்த்தம். கடைசியா இருக்கக்கூடிய 6 நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அதிக செல்வத்தை ஏற்படுத்தி தருமா. நீங்க பொதுவா பாருங்க, இந்த எண்ணெய் பிழிகிறதும் சாறு பிழிகிறதும் பாருங்க, அந்த கடைசி நட்சத்திரம் அது வந்து நல்ல சூரியன் இருக்கக்கூடிய முன்னாடி சூரியன் நின்ற, அத மிருத நட்சத்திரமாக சூரியன் நிற்க போகின்ற அந்த 3 நட்சத்திரத்துக்கு பேர் மிருத நட்சத்திரம். அப்ப இந்த மிருத நட்சத்திரத்தின் அந்த கடைசி நட்சத்திரத்துலாம் இதுல நல்ல பலனை தருதுங்கிறாங்க. கரும்பு சாறு பிழிய கடைசி இருக்கக்கூடிய அந்த 6 நட்சத்திரம், அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 நட்சத்திரமும் நல்ல பலனை தரும், அதிக செல்வத்தை ஏற்படுத்தி தருமா. இது கரும்பு சாறு பிழிகிறதுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு கரும்பு சாறு பிழிகிறதுலாம் பிசினஸாவே ரொம்ப பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
கரும்புச்சாறு பிழிகிறது. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு புது மிஷின் போட்டு செய்யும் போது இன்னைக்கு ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கலச்சக்கரம். இந்த சக்கரத்துக்கு பேரு அடுத்து சொல்லக்கூடியது கலச்சக்கரம். இது எதுக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னா விதை விதைக்க அப்புறம் புதுசா விவசாய பணிய மேற்கொள்ள இந்த கலச்சக்கரம் பயன்படுது. இது எப்படி நம்ம இந்த கணிதம் எடுக்கிறது அப்படின்னா, சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு நட்சத்திரம் வர எண்ணணும். இந்த எண்ணு 3க்குள் இருந்தால் இது கெட்டது. அதாவது முதல் 3க்குள் இருந்தால் கெட்டது. சூரியன்ல இருந்து சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதுக்கடுத்து 4ல இருந்து 6க்குள் இருந்தால் நல்லது. 4ஆம் நட்சத்திரத்துல இருந்து 6 நட்சத்திரத்துக்குள்ள இருந்தா அது நல்லது. 7ல இருந்து 9க்குள்ள இருந்தா கெட்டது. அதுக்கு அடுத்து 5 நட்சத்திரத்துக்குள், அதாவது 10ஆம் நட்சத்திரத்துல இருந்து 14ஆம் நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இது சுபமானது. 15ல இருந்து 17க்கு இடையில் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசம். 18ல இருந்து 22க்கு இடையில இருந்துச்சுன்னா மிக நல்லது. அதுக்கு அடுத்து 3, அதாவது 23ஆவது நட்சத்திரத்திற்கும் 25ஆவது நட்சத்திரத்துக்கும் இடையில இருந்துச்சுன்னா இது கெட்டது. கடைசி 2 நட்சத்திரத்துக்குள்ள இருந்தது சுபமானதுன்னு சொல்றாங்க. இது கலச்சக்கரம். அப்போ இந்த சக்கரத்தில் உள்ள பாரி அந்த சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம் வரை எண்ணி அந்த விதைக்கிற நாள் நல்ல நாளா இல்லாட்டி அதனால நல்ல பலன் ஏற்படுமாங்கிறத விஷயத்த விவசாயிகளுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்ல, இதை நம்ம அவங்களுக்கு தான் டைரக்டா விவசாயிக்கு தான் சொல்லணுங்கிற, இது எந்த விவசாயி வேணாலும் பயன்படுத்தலாம் தானே. நம்மளே ஃபேஸ்புக்லயோ இல்லாட்டி உங்களோட யூடியூப் வீடியோக்குள்ளேயோ நம்மளே போடலாம். விதைக்க இந்த மாசத்துல இது நல்ல நாள் அப்படிங்கிற விஷயத்த போடலாம். இது என்ன விதை அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சீசனிங் இருக்கு. சில சீசன்ல சில விதைகள் விதைப்பாங்க. இது எல்லா விதைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். எல்லா மாசத்துலயும் இந்த மாசத்துல இந்த நாட்கள்ல விதைத்தால் நல்லது அப்படிங்கிற விஷயத்த நம்ம டைரக்டாவே கணக்கெடுத்து போட்டுடலாம். 12 மாசத்துக்குமே எடுத்துடலாம். சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் உள்ள மாசத்துக்கு நம்மளே அழகா எடுத்துடலாம் இந்த கலச்சக்கரத்தின் மூலமாக. இது முக்கியமான ஒரு விஷயம், விவசாய பணிக்காக தேவையானது. அடுத்து படகு செலுத்த எப்ப செலுத்தலாம் அப்படிங்கிறது. இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்துல இருந்தெல்லாம் அதிகமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கன்னியாகுமரி பக்கத்துல அதிகமான கஸ்டமர்கள், மீனவ நண்பர்கள் அதிகமா எனக்கு கிளைண்டா இருக்காங்க. அவங்களாம் புது போட்டு வாங்குவாங்க, இல்லாட்டி போட்டை மாத்திட்டு பழைய போட்டை செகண்ட் ஹேண்டா வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு போட்டுட்டு சாமியை நாங்க என்னைக்கு ஆரம்பிக்கலாம் கேட்பாங்க. சோ நாங்க இந்த படகு செலுத்துற இந்த நட்சத்திர நாட்களை பார்த்து தான் அவங்களுக்கு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, படகை நிறுத்திடுவாங்க, திரும்ப மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு நாள் தேர்ந்தெடுத்து போவாங்க. போயிட்டாங்கன்னா 10 நாள் 15 நாள் கழிச்சுதான் உள்ளுக்கு வருவாங்க. சோ இந்த 10 நாள் 15 நாள் கழிச்சு வரக்கூடிய அவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில அந்த நட்சத்திர நாட்களை நாங்க தேர்ந்தெடுத்து இன்னைக்கு போங்க, இந்த நாள் நல்லா இருக்கு, இந்த நாள் நல்லா இல்லைங்கிற விஷயத்த நாங்க எடுத்து சொல்றோம். அதே போல உங்களுக்கு தெரியும், சென்னையில ஏகப்பட்ட மீனவ நண்பர்கள் இருக்காங்க. சென்னையில இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு இதை பயன்படுத்தி அழகா சொல்லலாம். இது எப்ப அப்படின்னா, சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். இதுல அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்துக்கொள்ளணும். எண்ணி வரக்கூடியதுல முதல் 6 நட்சத்திரம், இந்த 6 நட்சத்திரம் படகின், அதாவது படகு படத்தை போட்டுட்டு அந்த படகுக்கு அந்த படகின் மேல உயரத்துல 6 நட்சத்திரத்தை வைக்கணும். 3 நட்சத்திரத்தை அந்த படகுல இருக்கக்கூடிய கம்பம், அதாவது கம்பு மாதிரி கட்டியிருப்பாங்க, இது போடுறதுக்காக அந்த கம்பத்துல 3 நட்சத்திரத்தை வைக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் அதுக்கு அடியில வைக்கணும், அந்த கம்பத்துக்கு கீழே வைக்கணும். 1 நட்சத்திரத்துல அதற்கு பின்புறத்துல வைக்கணும். அப்புறம் அதன் 2 பக்கங்களிலும் 3 நட்சத்திர வீரம், மொத்தம் 6 நட்சத்திரத்தை வைக்கணும். அப்புறம் சுக்கான்னு சொல்லுவாங்க. சுக்கான்னா அந்த படகோட திசையை மாத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி, அதுல 3 நட்சத்திரத்தை வைக்கணும். கடைசியில படகின் உட்புறத்துல 6 நட்சத்திரத்தை வைக்கணும். வச்சீங்கன்னா மொத்த நட்சத்திரம் 28 வந்துடும். இது புதுசா படகு கட்ட ஆரம்பிக்கும் போதோ அப்படி இல்லாட்டி அதனை ஓட்ட ஆரம்பிக்கும் போதோ உபயோகப்படுத்தலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு மீன் பிடிக்க கிளம்புங்க அப்படின்னா இந்த தேதியை எடுத்து கொடுக்கலாம். படகின் உயரே உள்ள 6 நட்சத்திரமும் அப்புறம் படகின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய 6 நட்சத்திரமும் நல்ல அனுகூலமான நட்சத்திரம். மத்த எல்லாமே தீங்கு செய்யக்கூடியது. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல எப்படி சொல்லணும்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து இங்கிட்ட 6 நட்சத்திரம், சூரியன்
அதாவது கடந்து வந்த கடைசி 6 நட்சத்திரம், இந்த 12 நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க கரெக்டா இந்த மாசம் சூரியன் எங்க நிக்கிறான்னு பாருங்க, எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு பாருங்க, அதுக்கு முன்னாடி உள்ள 6 நட்சத்திரம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய 6 நட்சத்திரம், இந்த நாட்குள்ள நீங்க போங்க, நல்லது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லலாம். சோ இதுல இன்னொரு விஷயம், அதை கரெக்டா கணக்கெடுக்கணும்னா, அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 6 நட்சத்திரம், அமாவாசைக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய 6 நட்சத்திரம், 6 நாள், இந்த 12 நாளும் அவருக்கு நன்மையை தரும். ஆக மொத்தம் நாங்க, ஏன்னா இவங்க படகு உள்ள கொண்டுட்டு போறாங்க இல்லையா, அவங்க 15 நாள் கழிச்சுதான் ரிட்டர்ன் வராங்க, 15 நாள் ஆயிடுது. நான் சொன்ன இந்த 6 நாளும் பாருங்க 12 நாள் கணக்கு. அப்ப இவங்க உள்ள போயிட்டு வெளியில வரும்போது அதிக மீன், அவங்களோட செல்வாக்கெல்லாம் அது பெருகிக்கிடும், மகிழ்ச்சியோட வருவாங்க. சோ இதுதான் படகு செலுத்தக்கூடிய நட்சத்திரம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது தீபிகா சக்கரம்னு சொல்றோம். இந்த சக்கரத்துக்கு பேரு இது என்னன்னா, நம்ம வீட்டுல நம்ம பொண்ணை கட்டி கொடுக்குறோம், அவங்க போகும்போது அவங்களுக்கு அந்த காமாட்சி விளக்கு கொடுத்து விடுவாங்க. ரொம்ப பேர் காமாட்சி விளக்குங்கிற பேர்ல சில சமயம் கஜலட்சுமி விளக்கு தான் அதிகமா கொடுக்குறாங்க. இருந்தாலும் காமாட்சி விளக்கு நீங்க கொஞ்சம் தேடி பிடிச்சு வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக. இந்த காமாட்சி விளக்குக்கு என்னன்னா, கரும்பு அது சுவையாக இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க கீழே வெட்டி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெட்டி விட்ட கரும்பு கூட வளர்ந்துகிட்டே வரும். அதுதான் அந்த கரும்போட விஷயம். அது காமாட்சி விளக்கோட அற்புதம். அது இந்த தீபியா சக்கரம் என்னன்னா, நம்ம கல்யாணம் முடிச்சு போற அன்னைக்கே அவங்க போய் விளக்கு ஏத்துவாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி கல்யாண முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம் தான் வச்சிருப்போம், அது விளக்கு ஏத்தலாம், நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனாலும் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தீபியா சக்கரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்து கணக்கில் எடுக்க வேண்டும். கார்த்திகை தான் தீபத்தை சொல்லக்கூடியது. அப்ப அந்த கல்யாண நாள் அன்னைக்கு இவங்க கொண்டு போற விளக்கை ஏத்தலாமா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்க மாமியார் வீட்டுல இருக்கக்கூடிய விளக்கை அவங்க ஏத்திக்கலாம். அதுக்கப்புறமாக ஒரு நல்ல நாள் பார்த்து, அது எப்படின்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு உள்ள நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுங்க. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுதோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கை, முதல் 5 நட்சத்திரம் இருந்தா அதை விளக்கோட முகத்துல வைக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 9 நட்சத்திரத்தை விளக்கோட கழுத்து பகுதியில வைக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரத்தை மத்தியில வைக்கணும். 5 நட்சத்திரத்தை விளக்கின் கம்பத்துல வைக்கணும். இந்த 4 நட்சத்திர குழுக்களின் பலன் என்னன்னா, முதல் 5 நட்சத்திரம் சொன்ன பார்த்தீங்களா, அது கீர்த்தியை தரும், கீர்த்தி. 2வது இருக்கக்கூடிய 9 நட்சத்திரம் லாபத்தை தரும். அந்த 3வது வரக்கூடிய 8 நட்சத்திரம் மரணத்தை குறிக்கும். நல்லா பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல இது எண்ணக்கூடியது நான் சொல்றது. அதுலதான் அந்த முகூர்த்த நாள்ல நம்ம விவாக சக்கரம் வச்ச முகூர்த்த நாளுக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் மாறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து 4வது வரக்கூடிய கடைசி 5 நட்சத்திரம் அரசனாகும் தகுதியை ஏற்படுத்தும். அப்ப இந்த பொண்ணு போய் விளக்கேற்றுற நேரத்துல அந்த அவரோட வீட்டுக்காரருக்கு பதவி உயர்வு, இல்லாட்டி ஏதோ ஒரு மந்திரி, ஒருவேளை அரசியல்வாதி இருந்தா மந்திரி பதவி, ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நம்ம பொண்ணுங்களுக்கு, பூந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு தான் கிடையாது. நம்ம வீட்லயே புதிய விளக்கு ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, அந்த புது விளக்க கூட நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி நட்சத்திரம் பார்த்து தான் நம்ம வீட்டுல விளக்கு ஏத்தணும். வாங்கிட்டு வந்து அன்னைக்கே பொருத்திருக்கோம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தோம், வெள்ளிக்கிழமை பொருத்திடுவோம் அப்படின்னு பொருத்தாதீங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல எண்ணுங்க, எண்ணி இந்த 4 பிரிவை பிரிங்க. முதல் 5 நட்சத்திரம், அடுத்து 9 நட்சத்திரம், அடுத்து 8 நட்சத்திரம், கடைசி 5 நட்சத்திரம். இந்த முதல் இருக்கக்கூடிய 5 நட்சத்திரமும் 9 நட்சத்திரமும் கீர்த்தி லாபத்தை தரக்கூடியது. கடைசி 5 நட்சத்திரம் அரசனாக தகுதியை கொடுக்குது. இடையில இருக்கக்கூடிய 8 நட்சத்திரம் மரணத்தை குறிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. சோ இது தீபியா சக்கரம். அப்போ இந்த தீபியா சக்கரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல விளக்கு ஏத்துறதுக்கு இப்படி விளக்கேத்தி பாருங்க, அந்த குடும்பத்துல மகிழ்ச்சியும் நன்மையும் ஏற்படுறத உங்க கண்கூடா பார்ப்பீங்க. இது தீபியா சக்கரம். அடுத்து கிணறு நீர்த்தேக்கம் தோண்டும் போது கவனிக்க வேண்டியது, இந்த கிணறு நீர்த்தேக்கம் அப்படின்னாலே இந்த நீர், அதுக்கு காரகம் சந்திரன். சந்திரன் உச்சமாகக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். சோ இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து எப்படி நம்ம தீபியா சக்கரத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தோட, ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் தீபத்தை குறிக்கக்கூடியது. இங்க ரோகிணி நட்சத்திரம் சந்திர உச்சமாறு, நீர்கரகன் உச்சமாகக்கூடியது. இங்க ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து எண்ணணும். எண்ணிக்கிட்டு இன்னைக்கு நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம் வரைக்கும் எண்ணிக்கிட்டு, அதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, முதல் 3 நட்சத்திரத்தை மத்தியில ஒதுக்கி வைக்கணும். மீதி உள்ள 24 நட்சத்திரையும் 24 நட்சத்திரத்தை 3 3 பிரிச்சு கிழக்கு முதல்
8 திக்கிலையும் பகிர்ந்து வைக்கணும். அதாவது 9 கட்டம் போட்டு 3க்கு 3 கட்டம் போட்டீங்கன்னா 9 மத்தி, கிழக்கு, அப்புறம் தென்கிழக்கு, அப்புறம் தெற்கு, அப்புறம் தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, அப்புறம் அந்த ஈசானம், வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானம். இப்படி 9 பகுதியிலையும் நட்சத்திரத்தை வைக்கணும். ஆனா நடுவுல மத்தியில ரோகிணி நட்சத்திரம் தான் இருக்கணும். ரோகிணியில இருந்து தான் நட்சத்திரத்தை அதுல பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ணி இன்னைக்கு நட்சத்திரம் எந்த பகுதியில வருதுன்னு பாருங்க. இதுல முதல் மத்தியில இருந்துச்சு அப்படின்னா நீர் அதி விரைவில் கிடைக்கும். அப்படின்னா ஒருவேளை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு அந்த கிணறு தோண்டினீங்கன்னா நீர் சீக்கிரமே கிடைச்சிருமா. ஒரு 10 அடி 15 அடி 20 அடியில கிடைச்சிரும் அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 2வது வரக்கூடிய 3 நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அது நீர் கிடைக்காது. அதுக்கடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் சுமாரான நீர் மட்டும்தான் கிடைக்கும், அதாவது நீர் கொஞ்சமா கிடைக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் நீர் இல்லை. பாருங்க, போர் போடுவான், போர் போட்டாலும் வெறும் காத்து தான் வரும், தூசி தான் வரும். 500 அடி போட்டாங்க, 800 அடி போட்டாங்க, வரவே வரல அப்படின்பா. அதுக்கு காரணம் இந்த 4வது இருக்கக்கூடிய அந்த 3வது பிரிவு. அடுத்து வரக்கூடிய அந்த 3 நட்சத்திரம், 5வது பிரிவுல வரக்கூடிய 3 நட்சத்திரம் அபரிமிதமான நீர் கிடைக்கும். 6வது வரக்கூடிய அந்த நட்சத்திரம் பிரிவுல நல்ல ருசியான நீர் கிடைக்குமா. 7வது வரக்கூடியதுல உப்பு நீர் கிடைக்கும். 8ல வரக்கூடியது எந்த நாளும் நீருக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு 8வது வரக்கூடிய நட்சத்திரத்துல, அதாவது 8வது 3 பிரிவுல கிடைக்குங்கிறாங்க. 9வது வரக்கூடிய அந்த கடைசி 9வது வரக்கூடிய அந்த 27ல இருந்து, அதாவது 25, 26, 27, 25, 26, 27 அந்த 3 நட்சத்திரம் சுமாரான நீர் கிடைக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துல இருந்துதான் இந்த கிணறு நீர்த்தேக்கம் தோன்றதுக்கு முக்கியமா கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு நகரத்தில் புதுசா குடியேறதுக்கு இது ரொம்ப முக்கியம் தானே நமக்கு. இன்னைக்கு ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுக்கிறாங்க, படையெடுத்து அங்க போறாங்க, ரொம்ப பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோக்குறாங்க. அந்த தோக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சில சமயம் இது மாதிரிதான இந்த நான் சொன்ன நகரத்தில் குடியேற பார்க்க வேண்டிய விஷயத்த பார்க்காம போறதாக இருக்கலாம். நமக்கே தெரியும் சில மாசத்துல குடியேறக்கூடாதுன்னு தெரியும், சில மாசத்துல குடியேறலாம். அந்த குடியேறக்கூடிய நாள்லயும் குறிப்பிட்ட சில நட்சத்திரத்தை குடியேறினா நல்லா இருக்கும். அதுல உடஞ்ச நட்சத்திரம் வந்துச்சுன்னா ஏறக்கூடாது. அந்த உடஞ்ச நட்சத்திரம் முத ஒரு வீட்டுல போய் அந்த பால் காய்ச்சற வேலை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நகரத்திலோ அல்லது நாட்டிலோ குடியேறணும்னா அதற்கு நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். அதை எப்படி அது நல்ல நேரம் தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா நல்ல சந்தான பாக்கியம், செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி, அப்புறம் உடல் ஆரோக்கியம், இதெல்லாம் கிடைக்கும். இதை எப்படி சொல்றாங்கன்னா மனித வடிவில் இத முதல்ல ஒரு படத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. குடியேற விரும்பக்கூடிய நகரம் அல்லது நாட்டின் நட்சத்திரம் நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த நபரோட ஜென்ம நட்சத்திரம் தெரியணும். இப்போ இங்க ஒரு கேள்வி வரும், சார் குடியேற விரும்பக்கூடிய நகரம் அல்லது நாட்டின் நட்சத்திரம் எனக்கு எப்படி சார் தெரியும்? சென்னைக்கு என்ன நட்சத்திரம் சார், மதுரைக்கு என்ன நட்சத்திரம் சார், எனக்கு தெரியாதே. கவலையே படாதீங்க. இன்னைக்கு எத்தனையோ உலகியல் ஜோதிட புத்தகங்கள் வந்துருச்சு. அந்த உலகியல் ஜோதிட புத்தகம் வாங்குனீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அந்த ஊருக்கு பேருக்கு இந்த ஊரு இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. எப்படின்னா, எந்த ஊர்ல ஒரு திருவிழா, பெருந்திருவிழா, பெரிய திருவிழா நடக்கோ அந்த திருவிழா நடக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த ஊரின் நட்சத்திரம் சொல்லி உலகியல் ஜோதிடத்துல நான் அறிந்த ஒரு சின்ன விஷயம். இப்ப மதுரைன்னு எடுத்துக்கோங்களேன், சித்திர திருவிழா ஃபேமஸ். சித்திர திருவிழா சித்திர மாசம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. அப்ப இந்த சித்திர நட்சத்திரம் மேபி அந்த மதுரைக்கு சித்திர நட்சத்திரம் நீங்க வைக்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கு. நமக்கு தெரியும் நட்சத்திரங்களுக்கு எழுத்துக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அசுனி நட்சத்திரமா சில எழுத்து கொடுத்துருக்காங்க, சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எழுத்தை நம்ம அங்க பிக்ஸ் பண்ணலாம் மேபி. அதாவது எப்படின்னா, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் பொருத்தம் பாக்குறாங்க இல்லையா? அந்த பெயர் பொருத்தத்துல அந்த எழுத்து ஆரம்பிக்கிற எழுத்துக்கு இந்த நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரோட ஆண் பெண் நட்சத்திரத்தை வச்சு பண்றாங்க. சில பேர் பொறுத்த எப்படின்னா, பையன் பேர் ராமன், பொண்ணு பேர் சீதாலட்சுமி அப்படின்னா சேர்த்து வச்சிருவாங்க, முருகன் வள்ளினா சேர்த்து வச்சிருவாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அது வேற விஷயம்.
அது பெயர் பொருத்தம். ஆனா பெயருக்கு நட்சத்திரம் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இந்த ஊர் ஆரம்பிக்கிற எழுத்துக்கு அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் மேட்ச் ஆகுதோ அதையும் வைக்கலாம். இது 2வது வகை. நான் சொன்னா உலகில் ஜோதிடப்படி போறது பெஸ்ட். அந்த புத்தகங்கள்ல ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு சித்த யோகி சுதாசன் ரவி ஐயா புத்தகங்கள் இருக்கு, அப்புறம் நெல்லை வசந்தன் ஐயா புத்தகங்கள்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஊரின் நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கணும். அந்த ஊர் நட்சத்திரத்தையும் வச்சுக்கிட்டு உங்களோட நட்சத்திரமும் வச்சுக்கணும். அப்ப அந்த எந்த ஊரோ அந்த ஊர் நட்சத்திரத்தை உங்க நட்சத்திரம் எத்தனையாவதா வருதுங்கிறத பார்க்கணும். இந்த எண் 5க்குள்ள இருந்துச்சுன்னு வச்சுன்னா இதை தலையில வச்சிடணும். இதோட பலன் என்னன்னா பணச்சேர்க்கை. அப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊருக்கு போறக்கூடிய நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் அந்த ஊர் நட்சத்திரத்துல இருந்து உங்க நட்சத்திரம் 5 நட்சத்திரத்துக்குள்ள வரணும். வந்துருச்சுன்னா அதிகமான பணச்சேர்க்கை சேர்த்து செல்வந்தரா மாறிடலாம் நீங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரத்துக்குள்ள இருந்தா இதை முகத்துல வைக்கணும். இந்த முகத்துல வைக்கக்கூடிய எப்பயுமே பாருங்க, இந்த உருவம் கொடுத்து முகத்துல நட்சத்திரத்தை வச்சீங்கன்னா அது அழிவைத்தான் சொல்லும். அது மாதிரி இங்க வைக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரம் அழிவை சொல்லும். அடுத்து 5 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அதை மார்பில் வைக்கணும். செல்வத்திற்கு உத்தரவாதம் தரும். அப்ப செல்வம் சேர்க்கறதுல உத்தரவாதம் கண்டிப்பா உண்டு. அடுத்து 6 நட்சத்திரத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இரு பாதங்களிலும் 3 நட்சத்திரமா வச்சுக்கணும். இந்த பாதத்துல வைக்கக்கூடிய நட்சத்திரம் எப்பயுமே தன நஷ்டத்தை தரும். அடுத்து வரக்கூடிய 1 நட்சத்திரம் இதை முதுகில் வைக்கணும். இதுக்கு உயிர் கண்டத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்து 4 நட்சத்திரத்துக்குள்ள இருந்தா இதை இடுப்பில் வைக்கணும். நல்ல அதிர்ஷ்டத்தை சுட்டி காட்டும். அடுத்து 2 நட்சத்திரம் குதம், கட்டக்ஸ் சொல்லக்கூடிய இடத்துல இது உபத்திரத்தையும் பயத்தையும் முன்கூட்டியே அறிவிச்சிடும். கடைசி 2 இத கைகள்ல பொருத்தணும். அதை பொருத்தும் போது முதல் நட்சத்திரம் வலது பக்கம், அந்த கடைசி நட்சத்திரம் இடது பக்கத்துல பொருத்தணும். இந்த வலது பக்கம் கூடிய நட்சத்திரம் லாபமாகவும், இடது பக்கம் வரக்கூடிய நட்சத்திரம் வறுமையும் தரும். இந்த எண்ணிக்கையில அபிஜித் நட்சத்திரம் சேர்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போறது துவார சக்கரம். இந்த துவார சக்கரங்கிறது கதவுல நிலை பொறுத்துறதுக்கு நல்ல நாள் பார்க்கறது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். இதுல இந்த 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 துவார சக்கரத்தை கதவுல நிலைப்படுத்துற சக்கரம் இதை நாங்க ரொம்ப அதிகமா நான் பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு தான் பயன்படுத்தி கொடுத்துருக்கேன். அது எப்படிப்பட்ட அரசியல்வாதிக்குன்னா எக்ஸ் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ் எம்எல்ஏக்கு பூரா இதை பயன்படுத்தி கொடுத்துருக்கேன். அது அவங்களுக்கு சரியாவே வேலை பார்த்துருக்கு. எப்படின்னா சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுங்க. முதல் 4 நட்சத்திரத்தை அந்த கதவு நிலையோட மேல் பகுதிக்கு ஒதுக்கணும். 3 நட்சத்திரத்தை மையப்பகுதிக்கு வைக்கணும். 8 நட்சத்திரத்தை 2 நட்சத்திர வீதமாக 4 மூலைக்கும் வைக்கணும். அப்புறம் வரக்கூடிய 8 நட்சத்திரத்தை 4 வீதம் 2 கீழுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கதவையும் நிலையும் 2 இணைக்கக்கூடிய அந்த கீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கீழுக்கு வைக்கணும். கடைசி அந்த 4 நட்சத்திரத்தை கதவு நிலையின் அடிப்புறத்துல பகிர்ந்து வைக்கணும். ஆக மொத்தம் இந்த நட்சத்திரங்களை இந்த மாதிரி பிரிச்சு வச்சதுக்கு அப்புறம் இதுல வரக்கூடிய முதல் 4 நட்சத்திர கதவின் மேல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது அரசனாகுதல் சொல்லுது. அரசனாக்கிடும். அப்படின்னா ஒருவேளை நான் சொன்னால இந்த எம்எல்ஏ இவங்களா இருக்கலாம், எம்எல்ஏ ஒரு வீடு கட்டுறாரு அப்படின்னா கட்டும்போது இந்த நில வைக்கிறத பர்டிகுலர் நாள்ல வச்சு கொடுத்தோம்னா அவருக்கு மந்திரி பதவியோ ஏதோ ஒரு முக்கியமான பதவியோ பொறுப்போ கிடைக்கும் அர்த்தம். இந்த அடுத்து வரக்கூடிய 3 நட்சத்திரம் மீண்டும் அரசனாகுதல் சொல்லுவாங்க. மையப்பகுதியில் வைக்கக்கூடிய 3 நட்சத்திரம் மீண்டும் அரசனாகுதல். இதுதான் நாங்க என்னன்னா எக்ஸ் எம்எல்ஏவா இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த 3 நட்சத்திர பகுதியில் வரும்போது இந்த கதவை பொருத்தி கொடுத்தோம்னா அவருக்கு மீண்டும் எம்எல்ஏ ஆயிடுறாரு, இல்லாட்டி பதவி கிடைச்சிருது, மீண்டும் அரசனாகுதல். இது அது மட்டும் கிடையாது. ஒரு பையன் வேலையை விட்டு வெளியே வந்திருக்கான், அவன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். நல்லாவே தெரியும் நமக்கு. ரொம்ப பேர் வேலையில சேர்ந்தோடனே லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பட்டுன்னு திடீர்னு அவனுக்கு வேலை போயிடும். அது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வீடு கட்டக்கூடிய அதான் சொல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கிற நாள் மற்ற விஷயங்கள் ஏதாவது பிழை ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அவன் வேலை போயிடுது. இப்ப அவனுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த நிலையை பொருத்தும் போது, இந்த கதவை பொருத்தும் போது இந்த பர்டிகுலர் நாள் பார்த்து வச்சு கொடுத்தோம்னா அவனுக்கு மீண்டும் வேலை கிடைச்சிடும். இது ஒரு வகையான நல்ல ஒரு விஷயம். அடுத்து 8 நட்சத்திரம் இருக்கு பாருங்க, அந்த நட்சத்திரத்துக்குள்ள வந்துச்சுன்னா நாடு கடத்துதல்னு சொல்றான்.
இந்த காலத்துல நாடு கடத்துறதெல்லாம் இல்ல, அந்த காலத்துல இருந்துச்சு. பட் இந்த காலத்துல இந்த நாடு கடத்துறதெல்லாம் நாங்க என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம்னா, அவங்க வீட்டுல எவனா ஒருத்தன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுங்க, இவன் போகவே மாட்டேங்கிறான், இங்க இருந்து எங்களோட இம்சை பண்றான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இவனை எப்படியாவது வெளிநாட்டுக்கு தள்ளணும்பாங்க. நாங்க இந்த 8 இந்த 3 பிரிவு, 3வது பிரிவு வருது பாருங்க, 8 நட்சத்திரம், 2 நட்சத்திர விதமா 4 மூளைக்கு வைக்கக்கூடிய நட்சத்திர பிரிவுல வர்ற மாதிரி அன்னைக்கு இந்த கதவை பொருத்த சொல்லுவோம். அவன் வெளிநாடு போயிடுவான். எங்க ஏரியால ரொம்ப பேர் இந்த வெளிநாடு போயிருக்காங்க. அடுத்து அந்த 4வது பிரிவுல வரக்கூடிய 8 நட்சத்திரத்தை 4 வித 2 கீழுக்கு பொறுத்துறோம் பாத்தீங்களா, அந்த இதுல வந்து 8 வித அஷ்ட செல்வங்கள், 8 வித செல்வங்கள் அவனுக்கு கிடைக்குமா. கடைசியா வரக்கூடிய 4 நட்சத்திரம், அடிப்பகுதியில் வைக்கக்கூடிய நட்சத்திரம் மரணம், மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும். ஆக இந்த வீட்டின் கதவு நிலையை பொறுத்துறதுக்கு நல்ல நாள் பார்க்கிறது, இந்த துவார சக்கரத்தின் மூலமாக ஒரு வீட்டு கதவை பொருத்தும் போது அவங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது அரசனாகுதல் கிடைக்குது, மீண்டும் அரசனாகுதல், அப்புறம் வெளிநாடு போறது, அப்புறம் 8 வித செல்வம் கிடைக்குது, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள். இது ஒண்ணுதான் கடைசியா ஒரு விஷயமா இருக்கு. சோ மத்த இதெல்லாமே ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதுல அந்த நாடு கடத்துதல்ங்கிற விஷயம் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒண்ணு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற விஷயமும் இருக்கு, ஒருவேளை அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு வெளிநாட்டுல போய் சிறை தண்டனை பெறக்கூடிய விஷயமும் இருக்கு. சோ ஏதோ ஒரு வகையில அது என்ன மாதிரி பயன்படுத்தணுமோ அதை நம்ம புத்தியை பயன்படுத்தி கரெக்டா இதை பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. அடுத்து நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஜோதிடர்கள் வந்து கிரக சாந்தி செய்யறாங்க மக்களுக்கு. ரொம்ப பேருக்கு பலிக்குது, கொஞ்சம் பேருக்கு பலிக்கல. அந்த கொஞ்சம் பேர் தான் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப திரும்ப நோட்டை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியர்ட்டா போறாங்க. சார் அவர் அந்த பரிகாரம் சொன்னாரு, செஞ்சோம் பலிக்கல, இவர் இந்த பரிகாரம் சொன்னாரு, செஞ்சோம் பலிக்கல, இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. இதுல என்னன்னா, கிரக சாந்தி செய்யறதுக்கு ஒரு 2 ரூல் இருக்கு. இந்த 2 ரூலை முழுசா பயன்படுத்துனீங்கன்னா அந்த கிரக சாந்தி பர்ஃபெக்டா வேலை செய்யுது. இதுல என்ன அப்படின்னா, என்ன ரூல் அப்படின்னா, முதல் ரூல் வந்து அன்னைக்கு திதியை பார்க்கணும், அந்த திதிக்குரிய என்ன ஒரு குறிச்சு வச்சுக்கணும். அப்புறம் அன்னைக்கு கிழமையை பார்க்கணும், அந்த கிழமைக்குரிய எண்ணையும் குறிச்சு வைக்கணும். இது ஒண்ணு பெருசா புது நம்பர்லாம் கொடுக்கல நமக்கு. பிரதமையில இருந்து அமாவாசை வரைக்கும், இல்லாட்டி பிரதமையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் உள்ள எண்களை அப்படி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 15 வரைக்கும் உள்ள நம்பரை கொடுக்க போறோம். அதோட சேர்த்து என்ன பண்ணா, ஒரு நம்பரை கூட்டணும், 1 கூட்டணும். அப்ப இந்த வந்த கூட்டுத்தொகைய 4ஆல வகுக்கணும். அப்படி வகுக்கும் போது மீதி வரக்கூடிய எண், அதாவது 3 அல்லது 0 வந்துச்சுன்னா அது மகிழ்ச்சியை தரும், 1 அல்லது 2 வந்துச்சுன்னா பண இழப்பை குறிக்கும். இது முதல் ரூல். 2வது ரூல் என்னன்னா, சூரியன் இருக்கும் நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வரைக்கும் எண்ணும் போது இதை 3 நட்சத்திரமா பிரிக்கணும். பிரிச்சு இந்த பிரிக்கப்பட்ட இந்த நட்சத்திரத்தை நான் சொல்ற மெத்தடுல அதை பிக்ஸ் பண்ணணும். எப்படின்னா, முதல் 3 நட்சத்திரத்தை சூரியனுக்கு கொடுக்கணும், 2வது 3 நட்சத்திரத்தை புதனுக்கு கொடுக்கணும், 3வது 3 நட்சத்திரத்தை சுக்கிரனுக்கும், 4வதாக சனிக்கும், 5வதாக சந்திரனுக்கும், 6வதாக செவ்வாய்க்கும், 7வதாக குருவிற்கும், 8வதாக ராகுவிற்கும், 9வதாக கேதுவிற்கும் பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கும்போது இந்த 2 ரூல்லையும், இந்த மேல சொன்ன ஒரு ரூல்லையும் 2வது ரூல்லையும் சரியான நல்ல பலன் கிடைக்கிற மாதிரியான ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இந்த கிரக சாந்தியை செஞ்சீங்கன்னா அவர்களுக்கு பலிக்கும். ஒருவேளை இதுல மாத்தி ஏதோ ஒண்ணுல நல்லா இருக்கு, ஒண்ணுல நல்லா இல்லைன்னா 50-50, அந்த 50-50 நான் பாதி கிணறு தாண்டிட்டேன் யாருமே சொல்லுவோம். பாதி கிணறு தாண்டவே முடியாதுங்க. ரொம்ப பேர் அது தப்பாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாதி கிணறு நான் தாண்டிட்டேன்பாங்க. பாதி கிணறு எப்படி தாண்ட முடியும்? எவனாலையும் தாண்ட முடியாது. 3/4 கிணறு தாண்ட முடியாது. கிணறு தாண்டணும், பாதி கால் முக்கால் முழுசுக்கு வேலையே இங்க கிடையாதுங்க. ஏன்னா பாதி கிணறு தாண்டவே கிணத்துக்குள்ளதான் விழுவான். அதனால தான் சொல்றேன், அதனால பாதி கிணறு தாண்ட முடியாது. அதனால இந்த 2 ரூலையும் பிக்ஸ் பண்ணி அவர்களுக்கு நீங்க கிரக சாந்தி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நன்மையை தரும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2மே கிரக சாந்திக்கு மட்டும் கிடையாது, வேற என்ன இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, முதலாக ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு. ஏன் கிரக சாந்திக்கும் இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு விஷயம் சொல்றேன்னா, நம்ம எந்த கிரக சாந்தி செஞ்சாலும் ஹோமம் வளர்ப்போம், ஹோமம் வளர்க்காம ஒரு கிரக சாந்தி செய்ய முடியாது. அது ஒரு விஷயம். அதனாலதான் இந்த 2 ரூலையும் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம்.
அடுத்து கிரக சாந்திக்கு செய்யக்கூடிய ஹோமத்தி வளர்க்கறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த ஹோமத்தி அந்த நல்லதுக்கு மட்டும்தானா கெட்டதுக்கு மட்டும்தானா எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஒரு திதி கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திதி கொடுக்க போற அப்ப கூட அதாவது திதி கொடுக்கறது வந்து இங்க விதிவிலக்கு. இந்த திதியில தான் கொடுக்கணும்னா அந்த திதியில கொடுத்தே ஆயிடணும். அதில் நல்லது கெட்டது நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்க தேவையில்லை. அம்மா இந்த தீதியில இருந்தாலும் அதே தீதி நல்லதோ கெட்டதோ போய் கொடுக்கத்தான் போறோம். அஷ்டமில இருந்தா அஷ்டமில தான் கொடுக்க போறோம். அது ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஆனா இந்த திலோகோமம் இது மாதிரியான விஷயங்கள் நடத்துறாங்க இல்லையா? அப்ப திலோகோமத்துக்கு நம்ம தான் நாள் குறிச்சு கொடுக்குறோம். அந்த நாள் குறிக்கும் போது ஹோம வளர்த்து செய்கிறோம். அந்த ஹோமம் வளர்க்கும் போது கூட இந்த மாதிரி கிரக சாந்தி செய்வதற்கான இந்த 2 ரூலையும் பிக்ஸ் பண்ணணும். இதோட விளக்கம் எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே. உதாரணமாக வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, திருதியை திதின்னு வச்சுக்கோங்க. அப்ப திருதியை திதினா 13வது திதி, வெள்ளிக்கிழமைங்கிறது கிழமையில 6வது கிழமை. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 19ஆம் நம்பர் வருது. அதாவது 13 + 6 19. இதோட சேர்த்து 1 கூட்டணும். கூட்டினா 20. இதை 4ஆல வகுத்தீங்கன்னா 0 வரும். இது என்ன சொல்லும்? மகிழ்ச்சியை தரும். அப்ப இந்த இந்த திருதியை திதியில வெள்ளிக்கிழமையில இந்த பரிகாரம் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். அன்னைக்கு உதாரணமா அன்னைக்கு சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. சந்திரன் ரேவதி நட்சத்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினில இருந்து ரேவதி நட்சத்திரத்தை என்னன்னீங்கன்னா 27ஆவது நட்சத்திரம். இந்த 27ஆம் நட்சத்திரத்தை இந்த 3 பிரிவுல பச்சீங்கன்னா கடைசி பிரிவுல வந்து உட்காரும். கடைசி பிரிவு என்னன்னு பாருங்க, கேதுவோட பிரிவு. இது கேதுவோட பிரிவுல வர்றதுனால இது பாவ கிரகம். இது தீங்கை தரும். அப்ப ஒண்ணு நல்லா இருக்கு, மேல மகிழ்ச்சியை தரும், கீழே தீங்கை தரும் அப்படின்னா இது நல்லா இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். அப்ப திரும்பவும் வேற ஒரு நாள் பிக்ஸ் பண்ணணும். நான் சொன்ன இந்த 2 மெத்தடையும் பிக்ஸ் பண்ணி மாத்தி சரி பண்ணி அவங்களுக்கு ஒரு நாளை குறிச்சு கொடுத்து, இந்த நாள்ல கிரக சாந்தி செய்யுங்க, இல்ல இந்த நாள்ல அடுப்பு பத்த வைங்க, இந்த நாள்ல ஹோமம் வளங்க, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஹோமம் வளங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில கிரக சாந்தி கரெக்டா வேலை செய்யும். நம்ம வீட்டுக்கு கிரக பிரவேசத்துக்கு செய்யக்கூடிய அந்த கணபதி ஹோமத்துல இருந்து மற்ற எல்லா ஹோமம் வளர்க்கறதுக்கு பூராமே இந்த மாதிரி நாள்களை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா அவர்கள் வாழ்க்கை சுபிச்சமாக நல்லபடியாக இருக்கும் என்பதில் ஐயம் இல்லை. அடுத்து ஃபைனலா ஒரு விஷயம், பூணூல் போடுறாங்க, நல்ல நாள் பார்த்தா போடுறாங்க. ஆனாலும் இந்த பூணூல் போட்டதுக்கு அப்புறம் அந்த பையனோட வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குது. அவன் என்னவா மாறிடும்? பூணூல் போடுறது சடங்கு ஹிந்துக்கள் அத்தனை பேருமே பூணூல் போடணும். சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இது குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் போடணுங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஹிந்துவா பிறந்த எல்லாருமே பூணூல் போடலாம், இந்த பூணூல் கல்யாணம் பண்ணலாம். இந்த பூணூல் அணியினருக்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கரெக்டா இதுல வந்து சூரியன் சந்திரன் சொன்னால அது இல்ல, இங்க பையனோட ஜென்ம நட்சத்திரம் வேணும். அன்னைக்கு அந்த பூணூல் போடுற அன்னைக்கு குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது வேணும். சோ இந்த பூணூல் போடுறதுக்கு குருவோட நட்சத்திரமும் பையனின் ஜென்ம நட்சத்திரமும் முக்கியம். இந்த பையனோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து அந்த குருவோட நட்சத்திரம் முதல் 5 நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அதை பையனோட தலைக்கு வச்சிடணும். அடுத்து 3 நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா அதை முகத்துக்கு வச்சுக்கணும். அடுத்து 1 நட்சத்திரத்தை மார்புக்கு வைக்கணும். அதுக்கடுத்து வரக்கூடிய 8 நட்சத்திரத்தை 2 காலுக்கும் 4 நட்சத்திரம் பிரிச்சு கொடுத்துடணும். அதுக்கடுத்து வரக்கூடிய 2 நட்சத்திரத்தை பையன் கையில இருக்கக்கூடிய ஒரு ஊன்றுகோலுக்கு கொடுக்கணும். மீதி இருக்கக்கூடிய 8 நட்சத்திரத்தை அவன் அணிஞ்சிருக்கக்கூடிய மான் தோலுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் பூணூல் போடுறதுக்கு இந்த நட்சத்திரத்தை பிரிக்கிற இடம். இப்படி பிரிக்கும் போது வரக்கூடிய இந்த பிரிவு இருக்குல்லையே 6 பிரிவா பிரிச்சிருக்கும். முதல் 5 நட்சத்திரம் தலை, இது என்னன்னா இன்பத்தை தரும். அப்ப பையனோட ஜென்ம நட்சத்திரம் ஒருவேளை இன்னைக்கு குரு இருக்கிறது வந்து பரணியில இருக்கிறாரு, அந்த பையனோட ஜென்ம நட்சத்திரம் அசுவினியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பரணி நட்சத்திரத்துல குரு நிக்கிறாரு, நல்லா பாத்துக்கோங்க. அப்ப இந்த பையனுக்கு பூணூல் இது போட்டீங்கன்னா இது இன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் 2வது வரக்கூடியது வந்து 3 நட்சத்திரம் முகத்துக்கு வச்சா மத கடமையில இருந்து விலகி சென்றுவானா. அடுத்து வரக்கூடிய அந்த 1 நட்சத்திரம் மார்புல வைக்கக்கூடியது அது மதத்தை தூற்றுதல்ங்கிறான். மதத்தை தூற்றுதல். 4வது நட்சத்திரம் நோயால் அவதிப்படுதல். 5வது புகழ் அடைதல். 6வது மிக்க அறிவு பெறுதல். அந்த கடைசி இருக்கக்கூடிய 8 நட்சத்திரம் மிக்க அறிவு பெறுதல். இதுல அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம சேர்க்கல. இதுதான் பூணூல் அணியிருக்கிற நட்சத்திரம். நான் இந்த பூணூல் அணியிறதுக்கு எந்த நாள் அணியணும்னு நான் சொல்லல. நல்லா பாருங்க, எந்த நட்சத்திரத்தை அணியணும்னு சொல்லல.
இந்த பையனோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து குரு எங்க சஞ்சரிக்கிறாரோ அதுல இருந்தா ஓகே, அவனுக்கு என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த குரு நட்சத்திரம் தான் முக்கியம், இதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் நடத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 18-19 சக்கரங்கள் நான் நடத்தியிருக்கேன். இப்போ ஐயா வாங்க, இன்னும் இருக்கு, ரொம்ப இருக்கு நட்சத்திரம், அதாவது ரொம்ப சக்கரங்கள் இருக்கு. நம்மளோட டைம் நான் பார்த்துட்டு தான் இதை கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். ஐயா உங்க மீட்ல இருக்கு. இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் நீங்க நிகழ்ச்சி தொடரலாங்கய்யா. அப்படிங்களா? நேரம் இருக்கு. நேரம் இருக்கா? சரி, ரைட்டு. அடுத்து அப்படின்னா ஒண்ணு சொல்றேன், பதவி ஏற்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பதவி ஏற்பதற்குன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ரொம்ப பேரு எம்எல்ஏ எம்பி இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க. அப்படி ஏற்கும்போது பாத்தீங்கன்னா சில எம்எல்ஏ வந்து பிரச்சனைக்கு உண்டாயிடுறாங்க. அதாவது பதவி ஏற்க ஒரே நாள்ல ஏற்கிறாங்க. சில எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, சில எம்எல்ஏக்கள் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் பதவி ஏற்கிற நாள் அன்னைக்கு சில பிரதமர், நமக்கே தெரியும் சில பிரதமர்கள் வந்து கொஞ்ச நாட்களே ஆண்டவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி சில முதலமைச்சர் கொஞ்ச நாளே ஆண்டவர்கள் இருக்காங்க. அதனால இந்த பதவி ஏற்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பதவி ஏற்பதற்கு என்னென்ன நட்சத்திரம்லாம் அது சொல்றாங்க அப்படின்னா, திருவாதிரை, உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, ரோகிணி, பூசம், திருவோணம், அவிட்டம், சதயம், இந்த நட்சத்திரம் சிறப்புன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜாதகரின் ஜனன நட்சத்திரத்திலிருந்து அன்றைய தினம் சூரியன் சஞ்சரிக்கும் நட்சத்திரம் வரை எண்ணணும். இதுல முதல் 3 நட்சத்திரம் குடையின் கைப்பிடி, அதுக்கு அடுத்து 7 நட்சத்திரம் குடையின் கம்பு, அதற்கு அடுத்து 5 நட்சத்திரம் மேலே வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் கம்பு பகுதி, அடுத்து 8 நட்சத்திரம் குடையின் உட்பகுதி, கடைசி 4 நட்சத்திரம் குடையோட வெளிப்பகுதி. இதன் பலன் என்னன்னா, அதாவது முதல் பிரிவுக்கு வந்து அழிவு, 2வது பிரிவுக்கு வந்து தனநாசம், 3வது பிரிவுக்கு வந்து ராஜ அனுகூலம், 4வது பிரிவுக்கு வந்து சிறந்த நல்ல அரசனா இருத்தல், 5வதுக்கு வந்து புகழ். சோ இதன் மூலமாகவே நம்ம ஒரு விஷயம் புரியலாம். ஒருத்தன் பதவி, நான் இங்க சொன்னது எம்எல்ஏ எம்பி இவங்க தான் கிடையாது, நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா அதை கொண்டுட்டு போய் நம்ம ஜாயின் பண்ற முடியாது. ஜாயின் பண்றதுக்கு சில நாள் கொடுத்துருப்பாங்க, தேதி கொடுத்துருப்பாங்க. அந்த தேதிக்குள்ள போய் ஜாயின் பண்ணணும். அந்த தேதிக்குள்ள ஓரளவு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். நம்ம அவர் நம்மகிட்ட வந்து கேட்டாருன்னா இதை சொல்லலாம். ஸோ இந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரத்துக்குள்ள போங்க, உங்களுக்கு நல்லது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இதுல வந்து இந்த தனநாசமோ அப்புறம் அழிவு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நடந்ததெல்லாம் நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். இங்க என்னோட சொந்தக்கார பையன் எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைச்ச பையன், இப்ப சமீபத்துல அவரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப வயசு கம்மி, 30 வயசு அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும் அவருக்குலாம், 30-33 வயசுக்குள்ளதான் இருக்கும். இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் மனசே கஷ்டமாயிடுச்சு. ஸோ ஒருவேளை இந்த பதவி ஏற்ற நாள் நல்ல நாளா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது மேபி இதை கொண்டு வந்து லீட் பண்ணியிருக்கலாம். பட் அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தணும், கண்டிப்பான முறையில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, மேபி நல்ல இது வரலாம். அடுத்து இதுல என்ன சக்கரம் இருக்கு அப்படின்னா, சசர சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கு. பட் அது இன்னைக்கு அதுல இருக்கா அப்படின்னா இன்னைக்கு மேபி சொல்லலாம். எப்படின்னா சசரங்கிறது அந்த காலத்துல வந்து அந்த வில்லு ஏந்திக்கிட்டு போருக்கு போன விஷயத்த சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் வில்லு ஏந்திட்டு போருக்கு போறது இல்லை. இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க. அது எங்க பார்டர்ல, அடுத்து ஹெலிகாப்டர்லயோ வேற ஏதோ ராக்கெட் அனுப்பிச்சு விட்டுறான், இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் இந்த சசர சக்கரம் அதாவது ஏன் சிலர் வந்து சாகுறாங்க, அந்த சில அதாவது எல்லா வீரர்களும் சாகுறது கிடையாது, அதே மாதிரி எல்லா வீரர்களுக்கும் உயிரோட திரும்புறது கிடையாது. மேபி அந்த உயிரோட திரும்பாத சில வீரர்களுக்கு மேபி இந்த அமைப்பு இருந்தால் அப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல பண்ணலாம். சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து வில்லாளியோட ஜென்ம நட்சத்திரம் வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படி எண்ணும் போது, இதுல முதல் 5 நட்சத்திரம் என்ன பண்றாங்கன்னா, முதல் 5 நட்சத்திரம் லாபம்,
அடுத்து வரக்கூடிய 5 நட்சத்திரம் இது வெற்றியை தரும். அடுத்த 5 நட்சத்திரம் இது வந்து வீரம் மிகுந்திருத்தல். அடுத்து வரக்கூடிய 2 நட்சத்திரம் நடையை, அதாவது இவர் தப்பிச்சு வர்ற ஒரு விஷயத்த சொல்லுது, நடந்து வெளியே வந்துருவாருன்னு சொல்லுது. கடைசியா இரு முனைக்கு 5 நட்சத்திரத்தை, அந்த கடைசி வரக்கூடிய 5 நட்சத்திரம் அழிவை தருங்கிறான். அப்ப சூரியன் சஞ்சரிக்க நட்சத்திரத்தை வில்லாளியின் ஜென்ம நட்சத்திரம் வரைக்கும் எண்ணும் போது அந்த கடைசி 5 நட்சத்திரத்துக்குள்ள இந்த, அதாவது எப்படின்னா சூரியன் சஞ்சரிக்க நட்சத்திரத்தை பின்னாடி ஒரு 5 நட்சத்திரத்தை எண்ணி பாருங்க. அதுக்குள்ள இந்த இந்த போர் வீரர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அங்க மரணத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ ஒருவேளை இப்படி போருக்கு போறவங்க பாதி பேர் சிலர் இறக்குறதுக்கும் பலர் வந்து உயிரோட திரும்புறதுக்கும் மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இது வந்து ஆய்வுக்கு நம்ம உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தேர் ஏறிச்சல்ல அப்படின்னா இன்னைக்கு தேர் ஏறி போறாங்களா, தேர் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு தேர் கிடையாது. ஆனா சில இடங்கள்ல தேர் இருக்கு. எப்படின்னா சில சமயம் கோவிலுக்கு புதிய தேர்கள் யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த தேரை முத சாமிய ஏத்தி கொண்டு போறது, அதாவது நாங்க வெள்ளோட்டம் விடுவாங்க. வெள்ளோட்டம் விட்டதுக்கு அப்புறம் தான் முதல்ல வெள்ளோட்டம் சாமி இல்லாம தேர் சுத்தி வரும். அதுக்கப்புறம் சாமியை ஏத்திக்கிட்டு தேர் சுத்தி வரும். இது இந்த தேரை கொண்டுட்டு வந்து கொடுத்து ஒப்படைச்ச உடனே இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்தந்த கிராமங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த மாதிரி தேரோட்டம் வெள்ளோட்டம் விடுறதுக்கு கூட அந்த நல்ல நாள் பார்த்து செய்யலாம். செஞ்சா அதாவது விபத்துக்கள் நடக்காம நல்லபடியா அந்த தேர் போய் சுத்தி வரும்போது சண்டை சச்சரவுகள் இல்லாம வந்துரும் அப்படிங்கிறதுக்காக இந்த தேர் ஏறி செல்வதை சொல்லலாம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், அந்த காலத்து தேருக்கு வந்து குதிரை தான் முன்னாடி இழுத்துட்டு போச்சு. இந்த காலத்துல மனுஷங்க இழுத்துட்டு போறாங்க சாமி தேரை. அப்படி இல்லாத பட்ச பவர், அதாவது மெஷின் பொருத்தி அதுக்கு பேர் குதிரை பவர், ஹார்ஸ் பவர் அடிக்கிறான், ஹெச்பி. அந்த ஹார்ஸ் பவர் அதுல இருக்கிறனால அது குதிரை பவர்னு சொல்லக்கூடிய அந்த என்ஜின் இயங்குறது மூலமாக அது இயங்குது. ஸோ அப்படி இயங்கக்கூடிய கார் இருக்கு இல்லையா, நம்ம கார் ஏறி போறோம் இல்லையா, அந்த காருக்கு இந்த தேர் ஏறி செல்றதுல நம்ம பயன்படுத்தலாம். கார் வாங்குறோம், புதிய கார் வாங்கியிருக்கோம்னா அது ஹார்ஸ் பவர்ல இயங்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த தேர் ஏறி செல்லக்கூடிய இந்த சக்கரத்தை பயன்படுத்தி நம்ம கார்ல முதலாக பயணிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லலாம். இது வந்து சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அந்த கார்ல ஏறி செல்லக்கூடிய இல்லாட்டி தேரில் ஏறி செல்லக்கூடிய வேண்டியவரோட நட்சத்திரம் வரை எண்ணணும். ஒருவேளை நான் தேர் வாங்கி கொடுத்துருக்கேன் அந்த கோயிலுக்குன்னா அந்த தேர் வாங்கி கொடுத்தவரோட நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் அந்த கோயிலுக்கு. இதுதான் விஷயம். இந்த எண்ணானது வந்து முதல் 3க்குள்ள இருக்கிறது முதல் பிரிவு, அதுக்கடுத்து 6க்குள்ள இருக்கிறது 2வது பிரிவு, அதுக்கடுத்து 3க்குள்ள இருக்கிறது 3வது பிரிவு, அதுக்கடுத்து 6க்குள்ள இருக்கிறது வந்து 4வது பிரிவு, அதுக்கடுத்து 3க்குள்ள இருக்கிறது 5வது பிரிவு, அதுக்கடுத்து 3க்குள்ள இருக்கிறது அது 6வது பிரிவு, கடைசி 3க்குள்ள இருக்கிறது 7வது பிரிவு. இந்த மாதிரி நட்சத்திரங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டு அத தேர் பாகத்துல ஒரு நிமிஷம் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பகுதி வந்து அதாவது முதல் நான் பிரிச்ச பகுதி வந்து நடுக்கம்பு, அதாவது அந்த தேர்ல பிரிச்சு வைக்கிறது நடுக்கம்பு, 2வது பிரிவை சக்கரத்துல, 3வது பிரிவை உச்சிப்பாகத்துல, 4வது பிரிவை அடிப்பாகத்திலையும், 5வது பிரிவை தேரின் முன்பாகத்திலையும், 6வது பாகத்தை நுகத்தடியிலையும், 7வது பாகத்தை சுற்றுப்புறத்திலையும் வைக்கணும்னு சொல்றாங்க. எப்ப நம்ம தான் இந்த தேர் இல்லையே காராவை மாத்திக்கலாம் தானே. இதுல நம்ம நட்சத்திரத்தை மட்டும் கணக்கு பண்ணிட்டு முதல் பிரிவுல வரக்கூடிய நட்சத்திரத்துல வந்து வெற்றியையும், 2வது பிரிவில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து புகழையும், 3வது பிரிவில் வரக்கூடிய நட்சத்திர பிரிவு வந்து மரணத்தையும், 4வது பிரிவு வந்து மகிழ்ச்சியையும், 5வது பிரிவு பண வரவையும், 6வது பிரிவு தோல்வியையும், 7வது பிரிவு வந்து மகிழ்ச்சியையும் சொல்லுது.
ஸோ இந்த மாதிரி இந்த 7 பிரிவுகளை பிரிச்சு வச்சுக்கிட்டு இதன் மூலமாக இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த காரை வாங்கி முதல் ஓட்டும் போது நமக்கு நன்மையான பலனை தரக்கூடிய நட்சத்திரம் அன்னைக்கு ஓட்டிக்கிட்டா நல்லது. கார் வந்து அன்னைக்கே ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கார் வந்த அன்னைக்கே நம்ம ஓட்டிட்டு வர மாட்டோம். இல்லாட்டி நம்ம எடுக்கிற அன்னைக்கே நம்ம விருப்பப்பட்டா அங்க இருந்து ஷோரூம்ல இருந்து எடுக்கிற அன்னைக்கே இந்த நாள் பார்த்து எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இதுல சக்கரங்கள் இருக்கு, 4 சக்கரம் இருக்கு. தேருக்கு கண்டிப்பான முறையில 2 சக்கரம் 4 சக்கரம் இருக்குது. ஸோ இந்த சக்கரங்கள் இருக்குன்னா அந்த காரை யூஸ் பண்றதுக்கு அந்த தேர் ஏறி செல்லக்கூடிய இந்த சக்கரத்தை பயன்படுத்தலாம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இது தேர் ஏறி செல்ல இல்லாட்டி கார் ஓட்ட அப்படின்னு பயன்படுத்திக்கலாம். அடுத்து பதவியேற்பதற்கு பார்த்துட்டோம். அப்புறம் பல்லக்கில் ஏறி செல்ல. இந்த பல்லக்கில் ஏறி செல்றது வந்து இன்னைக்கு இருக்கா அப்படின்னா பொதுவா இல்ல. ஆனா இன்னும் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா சில ஆதீனங்கள் இந்த பல்லக்கில ஏறி போறாங்க. அவர்கள் வந்து இந்த பல்லக்கில் ஏறி செல்லக்கூடிய இந்த நாளை சரியான முறையில பயன்படுத்தினா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லாட்டி சில சமயம் உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் பல்லக்கில் ஏறி போறது, மனிதர்கள் தூக்கி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சில இடத்துல ஆதீனங்களுக்கு வந்துச்சு. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? இந்த பல்லக்கில் ஏறி செல்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பல்லக்கில் ஏறும்போது சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து அன்னைக்கு நட்சத்திரம் வரைக்கும் என்ன சொல்றாங்க. இத பல்லக்கின் கிழக்கிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதிக்கு தலா 5 கொடுத்தது போக மீதி கடைசி 7 நட்சத்திரத்தை மத்தி பாகத்துல ஒதுக்கி வைக்க சொல்றாங்க. அப்ப 4 பாகத்துல 5 நட்சத்திரம் 4 5 20, அடுத்து வரக்கூடிய 7 நட்சத்திரம் 27 நட்சத்திரம் வந்துருச்சு. இதுல முதல் பகுதி ஆரோக்கியம், 2வது பகுதி அதிக கஷ்டத்தை ஏற்படுத்தும், 3வது பகுதி இளைத்து போகுதல் சொல்றான், 4வது பகுதி வந்து நோய், கடைசி பகுதி வந்து அபிவிருத்தி. அந்த கடைசி 7 நட்சத்திரம் வந்து அபிவிருத்தியை சொல்லக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அப்ப ஒருத்தர் வந்து இந்த சுப வேளையில பல்லக்கில் ஏறினா தீர்க்காயுளமும் அவரோட வாழ்க்கையில மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் இந்த பல்லக்கில் ஏறக்கூடிய ஒரு இந்த நட்சத்திரங்களை நாம் பிரிக்கக்கூடிய வகை. இதுல மாத்தி பிரிக்கும் போது அதிக கஷ்டத்தையோ இழைத்து போகுதுங்கிறது உடல் நல கோளாறுகளை சொல்லக்கூடியதையோ இல்லாட்டி நோய் ஏற்படக்கூடிய அந்த 5 பகுதி. அப்ப 3 பகுதியும் நல்லா இல்லை. அதாவது முதல் 5 நட்சத்திரமும் நல்லா இருக்கு, கடைசி 7 நட்சத்திரம் நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்து இடையில இருக்கக்கூடிய 15 நட்சத்திரமும் நல்லதாக இல்லை. அப்படிங்கிறதுதான் இங்க நம்ம பல்லக்கில் ஏறி செல்லும் போது இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இது போக யானை ஏற்றம், குதிரை ஏற்றம்னு இருக்கு. அது இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனாலும் அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த கேரளா போன்ற பகுதிகளில் வந்து யானை வளர்க்கறது, யானை வாங்குறது, அந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு. ஸோ அதற்காக வேணா இந்த யானை ஏற்றத்துக்குரிய சக்கரத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆனா நம்ம தான் உலகம் பூரா தானே ஜோதிடம் பார்க்குறோம் இன்னைக்கு. கர்லோ துனியா முக்தி மேன், அதான் உலகம் உங்க உள்ளங்கைக்குள்ள வந்துருச்சுல்ல. ஸோ அதனால இந்த யானை ஏற்றத்துக்குரிய சக்கரங்களை நம்ம பார்க்கறதா இருந்தாலும் பார்த்துடலாம். இது எப்படின்னா, முதலா ஒருத்தர் யானை ஏற்றம் செய்யலாம் அப்படின்னா சூரியன் சஞ்சரிக்கிற நட்சத்திரத்துல இருந்து ஜாதகரோட ஜனன நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும். இதுல அபிஜித் நட்சத்திரம் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது முதல் 2 நட்சத்திரத்துக்குள்ள ஒரு பிரிவு, அடுத்து 2 நட்சத்திரம், அதுக்கு அடுத்து 2, அதுக்கு அடுத்து 2, அதுக்கு அடுத்து 2, 5 பிரிவு வரைக்கும் 2 நட்சத்திரமா பிரிக்கிறாங்க. 6வது பிரிவுல 4 நட்சத்திரம், 7வது பிரிவுல 4 நட்சத்திரம், 8வது பிரிவுல 4 நட்சத்திரம், அதுக்கு அடுத்து 8, அதுக்கு அடுத்து 4 நல்லா பிரிக்கிறாங்க. கடைசி பிரிவை வந்து 6 நட்சத்திரமா பிரிக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் இதுல அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்து 28. ஸோ முதல் ஒரு 5 பிரிவு 2 நட்சத்திரமாக 10 நட்சத்திரமும், அதுக்கப்புறம் ஒரு 8 பிரிவு 4 நட்சத்திரமா பிரிக்கிறாங்க. கடைசி வந்து 6 நட்சத்திரம் பிரிக்கிறாங்க. இதை எப்படி பண்றாங்க அப்படின்னா, முதல் பிரிவுல இருக்கக்கூடியது லாபமும், 2வது பிரிவு லாபம், 3வது பிரிவு வந்து பெருத்த லாபம், 4வது பிரிவு அழிவு, 5வது பிரிவு அதிர்ஷ்டம், 6வது பிரிவு வந்து தனவரவு, அதாவது பண வரவுன்னு சொல்றாங்க, 7வது பிரிவு வந்து நோயையும், 8வது பிரிவு வந்து எந்த மாற்றமும் இல்லை, அதாவது இப்ப இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க.
9வது பிரிவு வந்து லாபத்தையும் குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இதுல சொல்றாங்க. இதை வந்து இந்த பிரிவுகளை வந்து எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1 to 2 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதை வந்து யானையோட காதுல வைக்க சொல்றாங்க. 3 to 4 நட்சத்திரத்தை தலையில வைக்க சொல்றாங்க. அது 5 to 6 நட்சத்திரம் தந்தத்திலையும், 7 to 8 நட்சத்திரத்தை வாளுலையும், 9 10 நட்சத்திரத்தை தும்பிக்கையிலையும், 11ல இருந்து 14 வரைக்கும் முதுகுலையும், 15ல இருந்து 18 வரைக்கும் மார்புலையும், 19ல இருந்து 24 வரைக்கும் முகத்திலையும், அப்புறம் 23ல இருந்து 28 வரைக்கும் உள்ள நட்சத்திரத்தை கால்கள்லையும் வைக்க சொல்றாங்க. சோ இதுதான் அந்த நட்சத்திரங்களை அந்த யானைக்கு அவங்க பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த பிரிச்சு கொடுத்து இந்த பகுதியில இருந்தா, அதாவது காது பகுதியில இருந்த லாபம், தலைப்பகுதியில இருந்த லாபம், தந்த பகுதியில இருந்த பெருத்த லாபம், வால் பகுதியில இருந்த அழிவு, தும்பிக்கையில இருந்த அதிர்ஷ்டம், முதுகுல இருந்தா தனம், மார்புல இருக்கும் போது நோய், முகத்துல இருக்கும் போது எந்த மாற்றமும் இல்லைங்கிறாங்க. கால்கள்ல இருக்கும்போது இந்த இதை பொறுத்த முடியும் லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த யானை ஏற்றம் செய்யக்கூடிய சக்கரம் மூலமாக சொல்றாங்க. ஸோ இது கேரளால இருக்கு. யானை இன்னைக்கு யானை ஏறுறது, யானை வாங்குறது, யானையை கோயிலுக்கு கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கேரளால இன்னைக்கும் இருக்கு. முக்கியமா குருவாயூர் கோயிலுக்குலாம் நீங்க போனீங்கன்னா அங்க யானையை பாதுகாக்கிற இடமே ஒண்ணு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 யானைக்கு மேல அங்க இருக்கு. நாங்க சொல்லுவோம், இந்த குரு யாருக்காவது பாதிக்கப்பட்டிருந்தா குருவாயூருக்கு போய் அவர் கிருஷ்ணனை கும்பிட்டு அங்கிட்டு அந்த யானையை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அந்த உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு வழியா போய் எக்ஸிட் வேற வழியா வரங்குள்ள நீங்க உள்ள போயிட்டு வரங்குள்ள ஏகப்பட்ட யானையை நீங்க பார்த்துட்டு வரலாம். அப்படி பார்க்கும்போது உங்களை ஒரு யானை பார்க்கும். உங்களை எல்லா யானையும் பார்க்குமான்னு சொல்ல முடியாது, சில யானை பார்க்கும். அது உங்களை பார்க்கும்போது உங்களோட தோஷங்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரியான சில ஆட்களுக்கு நாங்க சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அது சில சமயம் நன்றாகவே அவர் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்குங்க. இது இந்த யானையை பத்தி சொல்லும் போது ஒரு தகவல். ரைட், மகிழ்ச்சி ஐயா. ஐயா நீங்க மீட்ல இருக்கீங்க. ஒரு சக்கரத்துல இவ்வளவு விவரங்கள் இருக்குன்றது எங்களுக்கு நீங்க கொடுத்த நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் இருக்குது, இன்னமும் இதுல மாதிரி ரொம்ப இருக்குது. நம்ம கொஞ்சம் பயன்படுத்தணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலங்குகள், அந்த பறவைகள், அப்புறம் மரங்கள், இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்த மரத்தை நம்ம வளர்க்கலாமா, இந்த மரத்தை எடுக்கலாமா, இந்த விலங்கை வாங்கலாமா, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். என்ன ஓவர் ஸ்மார்ட்டா பண்ணும் போது சில சமயம் கேலிக்குள்ளாக வேண்டிய நிலைமையிலே வந்துடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் நாள் பாக்குறோம், கொஞ்சம் மனசு கஷ்டமான நிலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். அதாவது அதான் அந்த காலத்துல ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணாங்களோ, ஒரு புது கட்டில் வாங்குறதோ அல்லது விளக்கு வாங்குறதோ அல்லது வாகனம், இது எல்லாத்துக்குமே ஒரு நட்சத்திர நாள் இந்த விஷயங்களை பார்த்து அவர்கள் எந்த அளவுக்கு தேர்வு செய்தாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க எடுத்த இந்த சிறப்புரை ரொம்ப நிறைய இதா இருந்துச்சு, ஆதாரமா இருந்துச்சு. ரொம்ப நல்ல விஷயம். பட் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அவசர யுகத்துல இத நமக்கு ஏற்றபடி பொருத்தி, அங்க தேருன்னா நம்ம இங்க காருன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்குள்ள இந்த விஷயங்களை பொருத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமா இதுவும் நம்முடைய இந்த விஷயங்கள் பலன் கொடுக்கும். ஏன்னா கிரகங்களும் நட்சத்திரங்களும் நம்ம வாழ்க்கையோட ஒரு இணைப்பிரியாத ஒரு அங்கம், நம்மோடு பேசுகின்றன, நம்ம இயக்குகின்றன, நமக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இதனுடைய சூட்சுமத்தை மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளவு தன்னுடைய இந்திரியங்கள், ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் பயன்படுத்தி இறைவன் பால் அல்லது இந்த கிரகங்கள் பால் அல்லது இந்த இயற்கையின் பால் தன்னுடைய மனதை ஒன்றி ஐக்கியப்படுத்துறாங்க, அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏன்னா இப்போ இவ்வளவு விஷயங்கள்
அன்றைக்கு மகான்களோ ரிஷிகளோ கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்படி அவங்க கிரகத்தோடையும் நட்சத்திரங்களோடையும் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு உணர்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த அளவு நாமும் இதை எந்த அளவுக்கு ஏற்புடையதாக நமக்கு இருக்கோ அதை பயன்படுத்தி பயன் பெறணும். நம்ம கிட்ட வரக்கூடிய மக்களுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை வலியுறுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, மக்கள் யாருக்காவது இந்த விஷயத்துல ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது தெளிவு மேற்கொண்டு ஏதாவது கேட்கணும், இல்லை நீங்க ஏதாவது புதுசா தேர் மாதிரி கார் மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்கலாம். ஐயா அவர்கள் இந்த விஷயத்துக்கு பதில் கொடுப்பாங்க. அவங்க இப்போ வீடியோ நல்லா இருக்குங்க ஐயா. ஏன்னு தெரியலங்க ஐயா. அதாவது பேண்ட்வித் லோன்னு வீடியோல போயிட்டே இருக்கு, போயிட்டு. ஓ ஓ ஓ ரைட். சரி, ராஜேந்திரன் சார், ராஜேந்திரன் சார், ஐகாஸ் ராஜேந்திரன் சார் இருந்தாங்க. வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். மக்கள் யாருக்கும் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படியா? செல்வம் நினைச்சேன், என்னாச்சு செல்வம் சார் பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுறேன். செல்வம் சார், நீங்க உங்க விஷயத்தை கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க ஐயா, வாழ்க. நாகராஜன் சாருக்கு வணக்கங்க. இன்றைய வகுப்புல எனக்கு சந்தேகமெல்லாம் இது இல்லைங்க, ஆனா வகுப்பு சிறப்பான வகுப்பா இருந்துச்சுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸ்டார் அகாடமிக்கும் இந்த மீட்டிங் ஏற்பாடு செய்த ஸ்டார் அகாடமி மற்றும் நாகராஜன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மகிழ்ச்சி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வேற யாருக்கு எதுவும் கருத்து இருக்கா? மக்கள் ஜோதிட குறிப்புன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆமா, ரைட். இது ஒன்லி லேர்னிங்கான, கற்றுக்கொள்வதற்கான விஷயம்தான். ஆமா, இது வந்து கொஞ்சம் பொறுமையா இவங்க எழுதணும். நானும் பொறுமையா சொல்றேன். இது எனக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கூடுதலா சக்கரங்கள் சொல்லிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஒரு 18-20 சக்கரம் சொல்லிட்டேன். ஒருவேளை இது 4 சக்கரமா இருந்தா அவங்க நோட்டை பிரிச்சு வைக்க சொல்லி எழுத சொல்லி அப்படி சொல்லிருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும் ஒண்ணு. ஆனா எப்படி இருந்தாலும் இது நீங்க யூடியூப்ல வீடியோவா இருக்கும். ஆமா இருக்கு. அப்படிங்கும் போது பிடிஎஃப் போட்டு அனுப்புனீங்கன்னா நம்ம தளத்துல போட்டுருவோம். மக்கள் வீடியோவோட இதையும் இணைச்சு பயன்படுத்திக்கலாம். பயன்படலாங்க. நான் இப்ப போட்டு விட்டுறேங்க உங்களுக்கு. சரி, நீங்க டெலிகிராம்ல போட்டு விட்டுருங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் சார். இதுல இன்னொன்னு என்னன்னாக்கா, இவர் வந்து அதாவது என்னென்ன நட்சத்திரத்துல எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிளியராகவே ஒரு விஷயத்த கொடுத்துட்டதுனால சந்தேகம் கேட்கறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் இல்லை. நம்ம ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இந்த சார்ட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நமக்கு சந்தேகம் வரும். பட் இது வந்து சாதாரண இந்தந்த நட்சத்திரங்களால தான் இதை சொல்லணும் செய்யணும் அப்படின்னு கிளியராகவே சொன்னதுனால சந்தேகம் கேட்கறதுக்கான அவசியம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இன்னொன்று யூடியூப்ல நம்ம திரும்ப திரும்ப போட்டு கேட்டுட்டு பாக்குறதுனால இதுல சந்தேகம் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. நல்லா இருந்தது சார், நல்லா பேசுனீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். ராமசுப்ரமணியம் சார், நன்றி. ஓகேங்க சார். கோபி ராமமூர்த்தி ஐயா சார் நமஸ்காரம். 2 பேருக்கும் நமஸ்காரம் ஐயா. மகிழ்ச்சி. இப்ப வந்து இந்த தாரா பலனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி வருது. இந்த 3 வந்து விபத்து வதை வருது கரெக்டா. ஒரு 4 வந்து ஓரளவு மேட்ச் ஆகுது, 5ல 5 6ல மேட்ச் ஆகல. இதெல்லாம் எப்படி இது வந்து இதுக்கு அதுக்கு எதுவும் சம்பந்தம் உண்டா இல்ல சம்பந்தம் இல்லையா? இல்லைங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கய்யா. சரிங்க ஐயா. இப்ப வந்து இந்த இன்னைக்கு யோகம் வந்து நல்ல யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் அப்படின்னு பாக்குறதுக்கு எல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. திங்கக்கிழமை அங்கே போராட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு எத்தனை இருக்கு, அப்புறம் விசாகத்திலிருந்து எத்தனை இருக்கு, இப்படி பாக்குற கணக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அப்படி பார்த்தா அது இன்னைக்கு சித்த யோகம், மரண யோகம், திங்கக்கிழமை அந்த யோகம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. அந்த கால்குலேஷன்ஸாவும் இதே மாதிரியா சக்கரங்கள் தானா? அதுவும் இதே மாதிரி சக்கரங்கள் தானா?
அது இது மாதிரி தாங்க முக்கியமா கண்டிப்பான முறையில் அந்த ஒரு கணக்கை தான் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க ஷுவரா. இங்க நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குதான் ஒரு காரணம் சொன்னோம். இப்ப பசுமாடு வாங்கணும் காளை மாடு வாங்கணும்னா நம்ம சொன்ன உத்திர நட்சத்திரத்துல இருந்து ஏன் எடுங்கன்னு சொன்னோம். ரோகிணி நட்சத்திரத்தை ஏன் தண்ணி பசு அதனால தான். இப்ப ரோகிணி நட்சத்திரத்தை ஏன் கிணறு தோன்றதுக்கு எடுத்தோம், ஏன் கார்த்திகை நட்சத்திரத்தை தீபம் அதாவது விளக்கேற்றுறதுக்கு எடுத்தோம், அந்த கணக்கு தான் அதுல. ஓகேங்க, நல்லா அருமையா இருந்தீங்க. அப்படியே அருவி மாதிரி அப்படியே பைப்பத்திறந்த மாதிரி திறந்து கொடுத்துட்டீங்க. இல்ல ஆக்சுவலா ஸ்லோவா சொல்ற ஆள் தான் எனக்கு வந்து கூடுதலா கொடுக்கணும், அது 1 hour டயத்துக்குள்ள கூடுதலா கொடுக்கணுங்கிற ஒரு இல்ல இந்த வீடியோவை நாங்க இவர் சார் நம்ம ஸ்ரீனிவாசன் சார் நடத்துற கிளாஸஸ இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம் நாங்க. அதான் எபிசோடா எபிசோட் வந்துரும். இதுவரை பேக்கப் பண்ணி ஐயோப்பா இவரு பயங்கரமா நடத்தி விட்டுறாரா, வேற எந்த கான்சன்ட்ரேஷனும் இல்ல. எல்லாம் சுவாசம் ஜோசியம், என்ன எங்க போனாலும் ஜோசியம், உடம்புல இருக்கிற அத்தனை கால்களும் மயிர் கால்களும் ஜோசியம் தான் சொல்லுது. ஆமா, வந்து ஒவ்வொரு தடையும் சுவாசம் எல்லாமே ஆயிப்போச்சு. இவரு ஸ்ரீனிவாசன் சாருக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீனிவாசன் சார். ரொம்ப நன்றி சார். உங்களுக்கு பயணம் தொடரட்டும் சார். ரைட் சார், தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. நன்றி சார். மகிழ்ச்சி சார். வெங்கட்ராமையா ஐயா கனெக்ட் ஆகிறாங்க. சுவாசம் எல்லாமே ஆயிடுச்சு. ராஜேந்திரன் சார், உங்களுக்கு பயணம் தொடரட்டும் சார். சார் ராஜேந்திரன் சார். மகிழ்ச்சி சார். ராஜேந்திரன் சார், ஐகாஸ் ராஜேந்திரன் சார் இணைப்புல இருக்காங்க. சார் ராஜேந்திரன் சார் கேக்குதா? ராஜேந்திரன் சார் கேக்குதா நான் பேசுறது? மியூட்ல இருக்கீங்க. கேக்குதுங்களா? கேக்குது. ஒண்ணும் இல்ல சார், என்னுடைய லேப்டாப்ல மறுபடியும் ப்ராப்ளம் வந்துடுது. அதனால வந்து யூடியூப்ல கேட்டு சக்கரம் போட்டு பாத்துறோம் சார். சில்லுல கேட்டேன், கொஞ்சம் யூடியூப்ல கேட்டேன். பேசுறது கேக்குதுங்க சார். கேக்குது. பேசுங்க சார். கேக்குதுங்களா? ஒண்ணும் இல்ல, அதாவது என்னுடைய லேப்டாப்ல ஒர்க் ஆகல. ஒண்ணும் இல்ல சார், என்னுடைய லேப்டாப் ஒர்க் ஆகல. இன்னொரு வந்து யூடியூப்ல கேட்டேன், பாதியை வந்து ஃபர்ஸ்ட்ல என்டர் ஆனேன். இது சார்ஜ் ஆயிடுச்சு செல்லுல, மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு ஐ என்டர்ட் அகைன். யூடியூப்ல கேட்டேன் சார், எல்லாத்தையுமே நல்லா பண்ணிருக்காரு. குரு நாகராஜன் சார் வணக்கம். ஏற்கனவே கூட ஒரு லெக்சர் கொடுத்திருந்தீங்க. ஆமாங்க சார். இது இல்ல அருமையான டாபிக்ஸ். அதுல வந்து புதுசு நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு நீங்க எடுத்த சக்கரங்கள், ரிஷப சக்கரம், அந்த குழு சக்கரம், இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமா. ஆனா ஒண்ணு சார், ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்க கொஸ்டின் பண்ணி பாத்தீங்கன்னா, there is no necessary. ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு என்னன்னா, உங்க கையில வரக்கூடிய ஜாதகருக்கு நீங்க சொல்லி அவருக்கு நடந்து போச்சுன்னா சரியா போயிடும். And the second thing என்னன்னா, மோஸ்ட்லி there was one you might இந்த அக்ரிகல்ச்சரிஸ்ட்ல அந்த காலத்துல பஞ்சாங்கம் பார்க்காம ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. கரெக்ட் சார். இப்ப கூட இன்னைக்கு கூட சில அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா they go by the பஞ்சாங்கம் only. கரெக்ட் சார். அந்த பஞ்சாங்கத்துல சில ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க. ரெண்டாவது வந்து சம் ஆஃப் தி சக்கரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். கரெக்ட் சார். அதாவது எந்த சமயத்துல இப்ப நீங்க நட்சத்திர சக்கரங்கள் சில இதெல்லாம் சொன்னீங்க, அருமையான பாயிண்ட்டுங்க அதெல்லாம். அண்ட் இது கிரகத் சம்ஹிதா, அப்புறம் நிறைய புக்குங்களை நம்ம பழங்காலத்து புக்குங்க ஜாதக வர்ணம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா யூ கேன் டேக் லாட் ஆஃப் சக்ராஸ், பட் விச் இஸ் நாட் ரிசர்ச் பாயிண்ட்ல அது ரொம்ப ஒர்க் ஆகும். And particularly I see most in medical side and I checked up all most of the things I have checked up. Plus mundane chakrams இருக்கு, அதெல்லாம் கூட எக்ஸாக்ட்லா predict பண்ண முடியும். Only thing is how effort you are putting. ரொம்ப அருமையா பண்ணீங்க, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னுடைய லேப்டாப்ல வந்து நான் பேசுறத கேட்கும், நீங்க பேசுறது கேட்கறது இல்ல.
அது என்னவோ தெரியல, சம்திங் கோயிங் ஐ couldn't able to rectify it. ரொம்ப நல்ல அருமையா இருந்தது சார். பட் ஒன் திங் என்னன்னா, வாட் ஐ ஆல்வேஸ் டெல் them, யாரெல்லாம் இதை கேட்கறாங்களோ அவங்க வந்து யார் பிரசன்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், யூ ஃபீல் ஹாப்பி. மகிழ்ச்சி சார், அதான் உண்மை சார். ஃபீட்பேக் வராது, அதாவது ஓகே யூ ஹவ் டன் சோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ், அந்த நேரத்துக்கு வந்து கேள்வி இங்க கேட்பாங்க, நீங்க ஆன்சர் கொடுப்பீங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் சார் நீங்க கொடுத்ததை நாங்க செக் பண்ணணும், இந்த அளவுக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்னு நீங்க அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து யூ ஃபீல் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் யூ மே நாட் பி நோயிங் மீ, I am the faculty in the Indian Council of Personal Science, but lot of effort and you have given in fact என்னன்னா I should take one more reading. நான் நிறைய பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருங்க, அது I couldn't take a note of it, but நான் எல்லாத்தையும் கேட்டேன். அருமையான பர்டிகுலர்ல அந்த அக்ரிகல்ச்சர் பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்தீங்க நீங்க. எந்த சமயத்துல இது செஞ்சா நல்லா இருக்கும், அதே மாதிரி அந்த வீடு ஸ்டாப் பண்றது, வீடு துவங்கறதுக்கு ஆல்ரெடி தேர் ஆர் முகூர்த்தா இஸ் தேர். பட் இது எல்லாம் நம்ம ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் யூ வில் கெட் சக்சஸ், ஃபெயிலியர்ஸ் இருக்காது. ரீசெண்டா கூட ஒரு டாபிக் நீங்க கேட்டிருப்பீங்க, டாபிக் இஸ் கோயிங் ஆன், த ஜோடி தான் வேஸ்ட்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆக்டர் பேசினாங்களாம். That issue is going on, but my guru used to tell one thing. என்ன சொல்லுவாருன்னா, we need not answer for all these things. அதாவது it is there, it is a divine, God has given that, and if you use it also you are benefited, even if you are not use also it is benefited. It is universe மாதிரி எப்படி வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு உபயோகப்படுதோ, அது மாதிரி ஜோதிடமும் நீ உபயோகப்படுத்தணும் பண்ணாலும் கண்டிப்பா அது ஒர்க் ஆகுது. ஏன்னா கோயில்ல பாத்தீங்கன்னா பூஜைகள் வந்து ஜோதிடத்தை வச்சுதான், இந்த நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்துதான் செய்யறாங்க. உலக நன்மைக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே அது அவங்களுக்கு பெனிஃபிட் தானே. கடவுள் எப்படி கடவுள் இல்லை அல்லது ஜோதிடம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அது பெனிஃபிட் தானே. தட் வே எங்க குரு ஒண்ணு சொல்லுவாரு, no need to prove them yaar, it is there, it will be there. ஒருவேளை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜோதிடம் என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்கும். நாம புழக்கக்கு முன்னால இருந்து எத்தனையோ வருடங்களாக வந்து அது ஜோதிடத்தினுடைய பலன் இருக்கு, ஜோதிடம் இருக்கு, இனிமே கூட இருக்கும். இந்த உலகம் இருக்கிற வரையிலையும் அடுத்த உலகம் வந்தா கூட நான் சொல்ல ஒரு விவேகானந்தா used to tell, we are talking only about one solar system, there are so many solar systems. அது வந்து அவரு தன்னுடைய ராஜயோகத்துல சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, நான் கொடுத்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி என்ன மாதிரி நீங்க மாறலாம் அப்படின்னு. Like that we could not able to recognize that those other than our solar system. So இந்த யூனிவர்ஸ் இருக்கிற வரையிலும் ஈவன் அதுக்கு அப்புறம் கூட இந்த ஜோதிடம்ன்றது இருக்கதான் செய்யும், எங்கேயும் போகாது. ஸோ நான் ரொம்ப நல்ல அருமையா எடுத்தீங்க சார். ரியலி ஐ ஷன் அப்ரிசியேஷன் அண்ட் ஐ ஹவ் சீன் தட் so much of effort also you have taken. And ரிசர்ச் ஒர்க் பண்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஐ எம் ஆல்சோ கீப் ஆன் சீயிங் புஷ்கரனா மாம்சா எப்படி ஒர்க் பண்ணுது, ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது, அப்புறம் இந்து லெவல்ல எந்த பலன் அடிக்கும், இதெல்லாம் these are all the things always you keep on researching. Okay, so it's very nice sir, all the best. Thank you Srinivasan sir. உங்களுக்கு தான் நான் I should appreciate because ஒரு வெபினார் கண்டக்ட் பண்றதுங்கிறது அதுவும் கண்டினியூஸா நான் ஒரு 60 வெபினார் பண்ணிட்டு விட்டுட்டேன் சார், என்னால முடியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் you have to search for the speaker and so many things. But I should appreciate you, Srinivasan sir, for taking a lot of efforts and contacting the speakers and is பார்க்கறதுக்கு வேணும்னா அதாவது பட் இட்ஸ் a good effort. Thank you sir, thank you for Srinivasan sir. I could not participate because இதே நேரத்துல எங்களுக்கு வெபினார் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் லாஸ்ட் சாட்டர்டே வச்சுட்டாங்க, அதனால தான் சில நேரத்துல என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. Thank you sir, thank you. ராஜேந்திரன் சார் ஐகாஸோட எக்ஸாமினேஷன் கண்ட்ரோலர் ஆபீசராகவும் ஃபேக்கல்ட்டியாகவும் இருக்காங்க. ஐகாஸ் வந்து இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு தரமான ஒரு அமைப்பு.
ஸோ அதுல இருந்து வந்து நம்ம தளத்துல பங்கெடுத்துக்கிட்டு பேசுறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதை தொடர்ந்து நடத்தணும் என்றதுக்கான எனக்கு ஒரு உத்வேகம், ஊக்கமா இருக்கு. ஊக்கம். பாதாம் அல்வா சாப்பிட்ட மாதிரி எனக்கு மகிழ்ச்சி. சரி, நல்லூர் வெங்கட்ராமையர் அவங்களும் தளத்துல இணைஞ்சிருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் கோபி ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. கோபி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்க விஷயத்தை கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன் ஐயாக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் நாகராஜ ஐயாக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அறிஞர் கரகாட்டிலே அப்படியே ஃப்ளோவா சொல்லிட்டீங்க ஃபுல்லா எல்லாமே. ஐயா ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க ஐயா. ஐயா அந்த குருவார் கோயில் சொன்னீங்கல்ல, ஆமா, அது எப்படிங்க ஐயா? அது போயிட்டு என்ட்ரன்ஸ் ஒன்று எக்ஸிட் ஒன்றுன்னு சொன்னீங்க. ஆமாங்க. இப்ப அந்த குரு யாருக்காவது பாதிக்கப்பட்டுருந்துச்சு வச்சுக்கோங்க. குரு வந்து நம்ம யானை யாத்தனை சொல்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. அதனால நீங்க அந்த குருவாயூர் கோயில் போயிட்டீங்கன்னா அங்க அந்த சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த இடம் இருக்கு, முகாம், யானை முகாம். அங்க நீங்க உள்ள ஒரு என்ட்ரன்ஸ்குள்ள படி போயிட்டு யானை அப்படி பாத்துக்கிட்டே வாங்க. இப்படி சுத்தி வந்துகிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்களையும் சில யானைகள் பார்க்கும். அப்படி பார்க்கும்போது அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட யானை உங்களை பார்த்துச்சு அப்படின்னா அது உங்களோட தோஷம் எது இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகும். நான் எத்தனையோ பேர் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அப்புறம் திருமண தடை, இப்படி எல்லாம் உள்ளவங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கோம். அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. ஐயா போயிட்டு வந்து நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அது வந்து அதான் மேபி காக்கா உட்கார பணம்படம் விழுந்த கதையாகவும் இருக்கலாம். ஆனா அவங்க நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, நம்பிக்கையோட போனாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை தான் அங்க முக்கியமா வேலை செய்யுது. ஷியூரா வேலை செய்யுங்க சார். அது ஏன்னா ஒரு யானையை நம்ம பாக்குறதே கஷ்டம், 100 யானைக்கு மேல இருக்காங்க. அத்தனையும் பாக்குறது வந்து நமக்கு கொடுத்து வச்சுதான் தான் பார்க்க முடியும் சார். ஐயா இன்னொரு டவுட். அந்த கார் வாங்குறது அந்த நட்சத்திரம் சொன்னீங்க ஐயா. ஆமாங்க ஆமாங்க. மொத்தமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 7 நட்சத்திரம். சொல்லுங்க. சேர் ஏறுதல். ஆமா, சேர் ஏறுதல். ஆமா, டூ வீலர் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்க ஐயா நம்ம அதை? பொதுவா 4 சக்கர வாகனத்தை, அதாவது ஏன்னா ஹார்ஸ் பவர்ங்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கிறதுனால 4 சக்கர வாகனத்துக்கு அதை எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க 2 வீலருக்கு எடுத்து பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுலயும் ஹார்ஸ் பவர் இருக்குல்ல, 80 சிசி 125 சிசின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்குள்ள அந்த ஹார்ஸ் பவர் உள்ளதுதான். அதை வச்சுதான் அந்த சிசின்னு சொல்றாங்க. அதான் நீங்க ஆரம்ப நட்சத்திரம் முடிவு நட்சத்திரமும் சொன்னீங்க, நடுவுல மத்தியம நட்சத்திரங்களை எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்றீங்க. ஜென்ம நட்சத்திரம். ஆமா ஆமா. ஏன்னா ஆரம்ப நட்சத்திரம் வந்து வெற்றியையும் புகழையும் தருது. முதல் இருக்கக்கூடிய 2 4 நட்சத்திரம். அப்புறம் நடுவுல வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் இருக்கு. கடைசியில அதுவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க, அற்புதமா இருந்ததுங்க. 2 முன்னாடி கேட்டதான் கொஞ்சம் தெளிவு வரும். அதுதான் 2 முன்னாடி கேளுங்க. இது கூட நம்ம பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்க 4 சேர்த்துக்கலாமுங்களா ஐயா? அதுவும் மேட்ச் ஆகும். கிணறு வெட்டுதல்னு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எடுத்துக்கலாமா? அதையும் சேர்த்து வரும்போது இன்னும் உத்தமமா இருக்கும். தாராளமா எடுத்துக்கலாங்க. அதோட சேர்த்து நம்ம சொல்லுவோம் கீழ் நோக்கு நாள்ல செய்யலாம், அடுத்து கௌளவ கரணத்துல செய்யலாம். இதெல்லாம் வேற வேற விஷயங்களை சொல்லும் போது சொல்லிக்கிறது. இப்ப அதான் ரோஹிணி நட்சத்திரம் கிணறு வெட்டுறதுக்காக எடுத்துக்கிட்டீங்க. அதே நம்ம கிணறு வெட்டுற நட்சத்திரம், கிணறு வெட்டுதல் உண்டான நட்சத்திரம் பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்காங்க. இதுவும் அது மேட்ச் ஆகும்போது நல்லா சிறப்பா வருமாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க, பெர்ஃபெக்டா இருக்குங்க. சரி, ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றிங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. கூகுள் கோபியே நம்ம கிட்ட பேசினாருன்னா மகிழ்ச்சி தான். கூகுளே பேசினா ரொம்ப நன்றி. அல்லூர் அல்லூர் வெங்கட்ராமன் ஐயா தளத்துல இருக்காங்க. அவங்க ஆடியோ ஒர்க் ஆகல போல இருக்கு, வீடியோல மட்டும் இருக்காங்க. ஐயா உங்க ஆடியோ ஒர்க் ஆகலங்கய்யா. சரி, நம்ம ஜெகநாதன் சார் ஏற்கனவே நம்ம தளத்துல சக்கரத்தை பத்தி பேசியிருக்காரு. சார் ஏதாவது கருத்துக்கள் சொன்னா மகிழ்ச்சியா இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒன்றும் இல்லை சார், நடுவில் கொஞ்சம் வேலை வந்துருச்சு. நான் பாதி கொஞ்சம் கேட்டுட்டு போயிட்டேன். ஓகேவா, பையனை கூப்பிட போயிட்டேன். அதனால அடுத்தது வந்து சரி கேள்வி பதில் செக்ஷன்ல என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு வந்துட்டேன். கேள்வி இப்போதைக்கு இல்லை சார், மன்னிச்சிடுங்க. நல்லா இருந்தது. ஓகேவா சார்?
ஓகே, ஸ்லைடு காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார். அவ்வளோதான் சார். இன்டர்நெட் ஸ்லைடு கொடுத்துருங்க. ஆமாம், ஸ்லைடு கொடுத்துருங்க சார். போட்டோ நெட்டில் சார் அதுவும். ஓகே சார், கொடுத்துருங்க சார், ஷியூராக கொடுத்துருங்க சார். நன்றி சார். வேற எதுவும் இப்போதைக்கு கேள்வி இல்லை சார். அப்புறம் சரிங்க சார். கேள்வி வந்தது நான் கேட்குறேன். ஸ்லைட்லாம் பார்த்த அப்புறம் கேட்குறீங்களோ? ஆமாம் சார். சரி, ரைட், ஓகே, நன்றி. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். மக்கள் இது வந்து லேர்னிங்கான விஷயம். பட் இதை மக்கள் அவங்க விஷயங்களை அமுல்படுத்தி அதுக்கு பிறகு அதில் வர சந்தேகங்கள் தான் கேள்விகளாக வரும். ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனிஹவ், ரொம்ப சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. ஸோ நமக்கு இன்டர்நெட் இந்த சிக்கல் இருந்தாலும் கூட விஷயங்கள் அதாவது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிருக்குன்றது தான் அவங்க சொல்கிற அந்த கருத்தில் தெரிஞ்சுக்க முடியுது. அல்லூர் வெங்கட்ராமையர் ஐயாவும் இந்த தளத்தில் இருக்காங்க. பட் அவங்க ஆடியோ ஒர்க் ஆகலை, வெறும் வீடியோ மட்டுமே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். பெரியவங்களாம் இந்த தளத்துக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம். ஐயா இணைப்புல இருக்கீங்களா? உங்க ஆடியோ ஒர்க் பண்ணலீங்களாங்கய்யா? ஐயா அல்லூர் ஐயா, சரி, ஓய்வுல இருக்காங்க, ஏதோ சொல்றாங்க, ஆடியோ கனெக்ட் ஆகல. சரி, சரி, சரிங்க ஐயா. ரொம்ப சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணி கொடுத்ததுக்கு ஸ்டார் அகாடமி ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறது. மக்கள் இந்த விஷயத்தை பார்த்து தான் இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இதன் மீதான ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால இது யூடியூப் லைவ்ல போயிட்டு, ஐயா உங்க மொபைல் நம்பர் சொல்லுங்க. மக்கள் சில மொபைல் நம்பர் 984332 நான் அப்படியே டைப் பண்ணிடலான்னு பார்த்தேன். சரி சார். சொல்லுங்க. 9843219990 19990. ஒரு நிமிஷம். 984322 9843219990. எஸ் சார். ரைட், ஓகே. எல்லா குரூப்லயும் அந்த நம்பர் போட்டிருக்கேன், மக்கள் பயன்படுத்திக்கலாம். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகே, சரி, மகிழ்ச்சிங்க. ரைட்டுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இதுக்காக மகிழ்ச்சிங்க. ஆமாம், நல்ல நிகழ்ச்சி. பட் மக்கள் இதை நிறைய பார்த்து தான் அதை பயன்படுத்த முடியும். பங்கேற்ற அனைவருக்கும் சிறப்புரை நிகழ்த்திய அந்த சகோதரர் திரு குரு நாகராஜன் அவர்களுக்கும் ஸ்டார் அகாடமி சார் நன்றியை வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சியை மிக்க மகிழ்ச்சிங்க.